Good evening all. என்னுடைய பேர் வசந்தகுமார், ஒன் ஆஃப் த ஃபேக்கல்டி மெம்பர் இன் ஸ்ரீ கிருஷ்ணா இன்ஜினியரிங் அகாடமி. ஓகேங்களா? ஸோ நான் இப்போ தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டில் தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், ஏஏ ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ நம்ம இன்ஸ்டியூட் சார்பா, ஓகேங்களா? ஸோ நம்ம இன்ஸ்டியூட் சார்பா நம்ம வந்து இப்போ கோச்சிங் கிளாஸஸ்க்காக வந்திருக்கோம். சரிங்களா? டிஃப்ரெண்ட் ப்ரொஃபைலுக்காக, டிஃப்ரெண்ட் ஜாப் ப்ரொஃபைலுக்காக வந்திருக்கோம். ஓகேவா? ஸோ டிஃப்ரெண்ட் ஜாப் ப்ரொஃபைலுக்காக வந்திருக்கும் பொழுது ஸோ நம்ம நிறைய ஜாப்ஸ் இருக்கு. ஸோ இங்க உட்காந்துருக்கவங்க வந்து மெக்கானிக்கல் இருக்கீங்க, எலக்ட்ரிக்கல் இருக்கீங்க, ஈஸி இருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம மெயின்லி ஃபோக்கஸ் பண்றது வந்து ஒரு 2 ஜாப் தான். ஓகேங்களா? டிஆர்பி பாலிடெக்னிக் லெக்சரர் ஃபோக்கஸ் பண்றோம். அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பா ஃபோக்கஸ் பண்றது வந்து டிஆர்பி பாலிடெக்னிக் லெக்சரர் ஃபோக்கஸ் பண்றோம். அப்புறம் கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ், டிஎன்பிஎஸ்சி நடத்தக்கூடிய கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ்ல வந்து ஏஐ ஃபோக்கஸ் பண்றோம். சரிங்களா? அதுல பிடபிள்யூடி இருக்கு, டிஇபி இருக்கு, அதுக்கப்புறம் வந்து வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து ஆட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதற்கப்புறம் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் இல்லாம கேட் ப்ரிப்பரேஷன்ஸும் இருக்கு. கேட் ப்ரிப்பரேஷன் மூலமா பிஎஸ்சிஸ் போறவங்களும் இருக்கும். ஓகேவா? ஸோ ஒரு நம்ம வந்து இப்ப ஒரு கோச்சிங் கிளாஸஸ்ல வந்து ஜாயின் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? கோச்சிங் கிளாஸஸ்ல ஜாயின் பண்ணிருக்கோம் அண்ட் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு அண்ட் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். ஓகேவா? ரெகுலரா படிச்சுட்டு இருக்கோம். ஸோ நம்ம பண்ணிட்டு இருக்கிறது கரெக்டா? ஸோ நம்ம படிச்சுட்டு இருக்கிற ப்ராசஸ் கரெக்டா? சரிங்களா? இஸ் தட் எனஃப்? சரிங்களா? ஸோ இந்த ஒரு கொஸ்டின் இருக்கும். சரிங்களா? நம்ம இப்போ ஒரு கோச்சிங் கிளாஸஸ் நடத்திட்டு இருக்காங்க, டெய்லியும் கிளாஸஸ் போயிட்டு இருக்கோம். ஸோ நம்ம நினைச்சிருப்போம் நம்ம ஓகே கிளாஸஸ் கவனிச்சிட்டு இருக்கோம், நம்ம நல்லா படிச்சிடலாம், எல்லாம் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி. பட் நம்மளுடைய ப்ரிப்பரேஷனும் சரி, நம்ம அதுக்கான போடுற எஃபெக்ட் அது எல்லாமே வந்து கரெக்டா இருக்கா, சஃபிஷியண்டா இருக்கா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்து உங்களுக்கு வந்து அரைஸ் ஆகும். ஓகேங்களா? சோ இது எல்லாமே இப்போ வந்து என்ன சொல்றது, நம்ம இப்ப கிளாஸஸ் நடத்துறாங்க, உங்களுக்கு ஒவ்வொரு சப்ஜெக்டா வந்து ஹேண்டில் பண்றாங்க, எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? சோ கிளாஸஸ் கவனிக்கிறத தாண்டி நம்ம வீட்டுல போயிட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய எஃபோர்ட்ஸ் எவ்வளவு போடுறோம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. ஓகேவா? சிம்பிளி நான் வந்து ஒரு கோச்சிங் கிளாஸ் போறேன் அப்படின்றனால நமக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் ஈஸியா கிடைக்க போறது கிடையாது. ஓகேங்களா? சோ நம்மள மாதிரி ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஆமா தானே? சோ இப்ப நம்ம திருச்சியில லொக்கேட் ஆயிருக்கோம், திருச்சிக்கு வரீங்க, கிளாஸஸ்க்கு வரீங்க, திருச்சியில படிக்கிறீங்க. சோ இது மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் இருக்கு, ஒவ்வொரு பிளேசஸ் இருக்கு, காம்படிஷன்ஸ் எவ்ரிவேர் இருக்கு. ஓகேவா? சோ ஜஸ்ட் கிளாஸஸ் கவனிக்கிறதுனால மட்டுமே நமக்கு எல்லாமே நமக்கு பதிய போகிறது இருக்கா? ஓகேவா? அப்படி கிடையாது. சோ கிளாஸஸ் வந்து ஒரு 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 மடங்கு போடுறோம்னா அதை தாண்டி நம்மளுடைய எஃபோர்ட்ஸ் எவ்வளவு போடுறோம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. சரிங்களா? எவ்வளவு யூனிட்ஸ் கவர் பண்றாங்க, அதுக்கு நம்ம எவ்வளவு எஃபோர்ட்ஸ் போடுறோம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? சோ இந்த ப்ராசஸ்க்கு நடுவுல இப்போ வந்து வீட்டுல, சரிங்களா, வீட்டுல இப்ப நம்ம வந்து ஒரு கோச்சிங் கிளாஸஸ் போறோம்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுல வந்து அனுப்புறாங்க. ஓகேவா? சோ அப்படி அனுப்புறங்கிற பட்சத்துல வந்து நம்ம அந்த எக்ஸாம்ஸ் நோக்கி படிச்சுட்டு இருக்கோம். சோ கிளியரா? சோ இந்த எக்ஸாம்ஸ் நோக்கி நம்ம படிச்சுட்டு இருக்கும் பொழுது என்ன சொல்றது, கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, ஏன் ஜாப் போகலாம் இல்ல? கண்டிப்பா ஆப்வியஸ்லி வரும் தானே. நமக்கு அடுத்த கமிட்மெண்ட்ஸ் இருக்கும், ஜாப் போகணும், ஏர்ன் பண்ணணும், அது மாதிரி நிறைய இருக்கு. பட் நம்ம சிம்பிளி படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து நம்ம பதில் வந்து சொல்லுவோம். ஓகேவா? பட் ஆனா அதுக்கான ஜஸ்டிபிகேஷன் நம்மளுடைய ப்ரிப்பரேஷன்ல இருக்குதா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ஏன்னா வந்து சிம்பிளி நம்ம ரீட் பண்றது ஜஸ்ட் லைக் நார்மல் லைக் ஒரு யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ் மாதிரி கிடையாது. ஆமா தானே? ஆமா தானே? ஏன்னா ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு எக்ஸாம்ஸ் நடக்கும்போது புது புது கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகேவா? ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறோம், நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கு? ஆமா தானே? இப்போ நம்ம சொன்ன வேரியஸ் எக்ஸாம்ஸ் இருக்கு, டிஆர்பி பாலிடெக்னிக் லெக்சரரா இருக்கட்டும், இல்ல கம்பெனி இன்ஜினியரிங் சர்வீஸா இருக்கட்டும். ஸோ எந்த எக்ஸாம்ஸ்னாலுமே ப்ரிப்பரேஷனுடைய ஸ்ட்ராட்டஜி ஒரே ஒரு இதா தான் இருக்கும். ஓகே, ஹார்ட் ஒர்க் ஒன்னே ஒன்னா தான் இருக்கும். ஸோ எந்த வேலை நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்றோம், அதை எந்த வேலை எக்ஸிக்யூட் பண்றோம் அப்படிங்கிறது ஒண்ணு. ஓகேவா? ஸோ நாங்க இங்கே ஃபேக்கல்டிஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து டீச் பண்றாங்க. அதோட சேர்த்து இப்ப நாங்க ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ், ஓகேங்களா, இப்ப நான் என்ன பர்டிகுலரா இப்ப நான் வந்து ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் என்னென்ன, இதுல எப்படி ஓவர் கம் பண்ணேன், சரிங்களா, சோ அதெல்லாம் ஷேர் பண்றதுக்காக தான் அவங்க கிட்ட நான் வந்திருக்கேன். ஓகேங்களா? சோ இந்த ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜில இப்ப நம்ம கிளாஸஸ் சொல்றாங்க, நம்ம வந்து ஒரு ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வந்து நம்ம எழுதுறோம். ஓகேங்களா? சோ அந்த நோட்ஸ் வச்சு மட்டுமே நம்மளுடைய எக்ஸாம்ஸ் வந்து ஹேண்டில் பண்ண முடியுமா? ஸோ எந்த டிபார்ட்மெண்ட்டா இருந்தாலும் ஒரு 10 யூனிட்ஸ் இருக்கும், டெக்னிக்கல் இருக்கும். அட் த சேம் டைம் வந்து இப்போ டிஆர்பி பாலிடெக்னிக் லெக்சர்னா மேக்ஸ் எடுப்பீங்க, அப்படி இல்லைன்னா கம்பைன்ட் இன்ஜினியரிங் ஸ்டடீஸ்னா ஜெனரல் ஸ்டடீஸ் எடுப்பீங்க. ஓகேவா? ஸோ அவங்க கொடுக்கக்கூடிய நம்ம நோட்ஸ் வச்சு நம்ம எக்ஸாம் கிளியர் பண்ண முடியுமா? ஸோ கண்டிப்பா கிடையவே கிடையாது. ஓகேவா? ஸோ அவங்க நம்ம டீச் பண்றது நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு படிக்கிறோங்கிறது ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த என்ன சொல்றது, இந்த ப்ரிப்பரேஷனை எவ்வளோ கரெக்டா கொண்டு போகலாம். ஏன்னா நான் ஃபேஸ் பண்ண ஃபெயிலியர் சொல்ல வரேன். ஓகேவா? ஸோ நாங்க உங்களுக்கு டீச் பண்றோம்னா ஜஸ்ட் ஒரு சீனியர் தான். உங்களுக்கு முன்னாடி செஞ்ச தவறுகள் எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு சொல்றோம், அந்த தவறுகள்ல நீங்க பண்ணாம இருக்கிறதுக்காக. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் ஒரு இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட் நீங்க சூஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த சப்ஜெக்டை நல்ல தரவா அதை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. ஒரு 2-3 டைம்ஸ் நல்லா படிங்க. ஓகேவா? 2-3 டைம்ஸ் படிச்சதுக்கு அப்புறம் அது சம்பந்தமான கொஸ்டின்ஸ்
ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இருக்கு, இன்ஜினியரிங் சீரிஸ் கொஸ்டின்ஸ் இருக்கு, கேட் கொஸ்டின்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்றது, நம்ம வேற வேற பியூசியூஸ், அதாவது வேற வேற ஸ்டேட்ல நடந்தக்கூடிய டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ் உடைய கொஸ்டின்ஸ்லாம் இருக்கு. அதையெல்லாம் கலெக்டிவா சூஸ் பண்ணி எல்லாத்தையும் வந்து சால்வ் பண்ணும். ஏன்னா நம்ம கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து எப்படி சூஸ் பண்ணுவாங்கன்னா, மற்ற ஸ்டேட்ல நடந்தக்கூடிய டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ்ல கேட்ட கொஸ்டின்ஸோடைய மாடல் தான் நமக்கு வந்து திரும்ப அப்படியே ரிப்பீட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? சோ நம்ம ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறோம் அப்படின்னா அந்த சப்ஜெக்ட் பத்தி A to Z ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும். அது சம்பந்தமான ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் நம்ம சால்வ் பண்ணணும். சரிங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட் திங். சரிங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட் திங் கண்டிப்பா பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஓகேவா? சோ இதுக்கப்புறம் ஒன்ஸ் இந்த டைம் பண்ணிடுவீங்க, இது படிச்சிருங்க, ஒரு சப்ஜெக்ட் படிச்சு நெக்ஸ்ட் ஒரு சப்ஜெக்ட் போவீங்க. சரியா? நெக்ஸ்ட் சப்ஜெக்ட்டும் அதே மாதிரி படிப்பீங்க. நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் நம்ம படிக்கும் பொழுது அந்த சப்ஜெக்டும் இதே ப்ராசஸ் பண்ணுவீங்க, படிப்பீங்க, கொஸ்டின்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணீங்க, அடுத்த சப்ஜெக்ட் போவீங்க, அதே மாதிரி படிப்பீங்க. ஓகேவா? சோ இது மாதிரி ஒரு தேர்ட் ஃபோர்த் சப்ஜெக்ட்ஸ் நீங்க போகும்போது ஃபர்ஸ்ட் படிச்ச சப்ஜெக்ட் நமக்கு ஞாபகம் இருக்குமா அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. சோ நம்மளுடைய டெக்னிக்கல் பொறுத்த வரைக்கும் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம திரும்ப படிக்கிறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு தான் நமக்கு வந்து மைண்ட்ல ஏறும். எவ்வளவுக்கு எவ்வளவு ரிவைஸ் பண்றோம், எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம ரிப்பீட் பண்றோமோ, ஏன்னா ஒவ்வொரு டைம் ரிவைஸ் பண்ணும்போதும் ஒவ்வொரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஒரு டைம் படிக்கும் பொழுது நம்ம ஒரு ஒரு என்ன சொல்றது, டீச் பண்ணும்பொழுது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கா நம்ம வந்து ஞாபகம் வச்சுப்போம் ஒரு கான்செப்டை. திரும்ப அகைன் நம்ம படிக்கும் பொழுது லைட்டா நமக்கு புரியும். ஒரு செகண்ட் டைம் தேர்ட் டைம் அதெல்லாம் படிக்கும் பொழுது மட்டும் நமக்கு வந்து ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். ஓகேங்களா? சோ டெக்னிக்கல் பொறுத்த வரைக்கும் வந்து ஈஸியா மறக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட்ஸ் தான். அதனால நீங்க நல்லா ஒரு சப்ஜெக்டை ரிவைஸ் பண்ணி பண்ணும் பொழுது கரெக்டா அதை ப்ராப்பரா வந்து ஷார்ட் நோட்ஸ் எழுத பழகிக்கோங்க. ஓகேவா? ஷார்ட் நோட்ஸ் வந்து கண்டிப்பா உங்களுக்கு எங்க ஹெல்ப் பண்ணும்னா, நீங்க ஒரு எக்ஸாம்ஸ்க்கு ஒரு 2 days 3 days இருக்கும் பொழுது வந்து நீங்க எழுதி வச்சிருக்கக்கூடிய ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எல்லாம் உட்காந்து திருப்புறதுக்கு டைம் சுத்தமாவே இருக்காது. ஓகேவா? ஜஸ்ட் ஒரு நெட்வொர்க்ஸ் எடுத்துட்டோம்னா அதுல ஒரு 200 பேஜஸ் எழுதி வச்சிருப்பீங்க. ஓகேவா? ஒரு நெட்வொர்க்ஸ் திருப்பி பாக்குறதுக்கு, அதாவது நான் எலக்ட்ரிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்ல வரேன், எந்த சப்ஜெக்டா இருந்தாலும் சரி, ஒரு ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸை எக்ஸாம்க்கு முத நாள் உட்காந்து திருப்பி போனீங்கன்னா நீங்க அந்த காம்படிஷன் கூட கிடையாது. ஒரு ஜாப் எனக்கு வேணும் அப்படின்னு நினைச்சு ஒரு எழுதக்கூடிய ஒரு எக்ஸாம்ல நீங்க காம்படிஷன்ல இருக்க மாட்டீங்க. ஓகேவா? ஒரு ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வச்சுட்டு நான் எக்ஸாம் எழுத போறேன் அப்படிங்கிறது. ஸோ கண்டிப்பா அது வந்து என்ன சொல்றது, யூ ஆர் நாட் எலிஜிபிள் டு சர்வைவ் இன் த காம்படிஷன். ஓகேவா? ஸோ அது மாதிரி. ஸோ அதனால ஒரு சப்ஜெக்ட்ஸ் படிக்கிறீங்கன்னா அந்த சப்ஜெக்ட்ஸை உங்களுக்கு புரியுற மாதிரி எவ்வளவு ஷார்ட்டா எழுத முடியுமோ அதுவெல்லாம் எழுதி, எல்லா ப்ராப்ளம்ஸும் எழுதாம ஒரு ஷார்ட்டா இதான் கான்செப்ட், இதான் ஃபார்முலா, சோ இது வந்து நமக்கு புரியுற மாதிரி. ஓகேவா? சோ அதே மாதிரி சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருத்தர் எழுதி வச்சிருக்கக்கூடிய ஷார்ட் நோட்ஸை இன்னொருத்தர் ஃபாலோ பண்ணுவாங்க. கொஞ்சம் டைம் ஈஸி இல்ல நமக்கு, அவங்க தான் ஷார்ட் நோட்ஸ் நம்ம எழுதிட்டோம் அப்படின்றது. ஷார்ட் நோட்ஸ்ங்கிறது வந்து அவங்கவுங்க படிக்கிறது அவங்கவுங்களுக்கு புரியுற மாதிரி ஷார்ட்டா எழுதி வச்சுக்கிறதுக்காக தான். ஓகேவா? சோ நான் எழுதுற ஷார்ட் நோட்ஸ் இன்னொருத்தருக்கு புரியாது. சோ உங்களுக்கு புரியுற மாதிரி நீங்க படிச்ச கான்செப்ட ரொம்ப சிம்பிளா ஒரு 200 பேஜஸ் இருக்கிறத ஃபர்ஸ்ட் டைம் நீங்க எழுதும் பொழுது ஒரு 80 பேஜஸ் கொண்டு வாங்க. ஓகேவா? சோ அதுக்கப்புறம் அதை திரும்ப ரிவைஸ் பண்ணும்போது அது ஒரு 50 பேஜ் போகும். அதை ரிவைஸ் பண்ணும்போது ஒரு 30 பேஜ் போகும். ஓகேவா? சோ நீங்க வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு ரிவைஸ் பண்றீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு கான்செப்ட் மைண்ட்ல இருக்கும். சரியா? ஷார்ட் நோட்ஸ் நீங்க பார்க்கும் பொழுது அந்த கான்செப்ட் எல்லாமே நீங்க ரீகலெக்ட் பண்ண முடியும் மைண்ட்ல இருக்கிறத. ஓகேவா? இது வந்து நீங்க படிக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் எவ்வளவுக்கு எவ்வளவு ஷார்ட்டா நீங்க எழுதி வச்சுக்கிறீங்கிறத பொறுத்து இருக்கு. ஓகேவா? சோ அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி எல்லா ப்ராப்ளம்ஸையும் சால்வ் பண்ணுங்க நான் சொன்னேன் நான். ஓகேவா? சோ இன்ஜினியரிங் சர்வீஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்க, கேட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்க, அண்ட் யூத் பப்ளிகேஷன் சொல்லிட்டு இருக்கு. அது எல்லா ஸ்டேட்ல இருக்கக்கூடிய டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ் இருக்கு. அது எல்லாமே சால்வ் பண்ணுங்க. அதெல்லாம் சால்வ் பண்ணிட்டு ஜஸ்ட் அப்படியே கடந்து போறதுல வந்து போதுமா, சஃபிஷியன்டா? ஏன்னா இந்த மந்த் ஒரு சால்வ் பண்ணிருப்பீங்க, எல்லாத்தையும் சால்வ் பண்ணிருப்பீங்க. ஓகேவா? இதுவே ஒரு 4-5 மந்த்ஸ் கழிச்சு ஒரு எக்ஸாம்ஸ் நெருங்குற டைம்ல உட்கார்ந்து இப்ப நீங்க சால்வ் பண்ண எல்லா கொஸ்டின்ஸும் உங்களால சால்வ் பண்ண முடியுமா? கண்டிப்பா முடியாது. ஆமா தானே? ஒரு இன்ஜினியரிங் சர்வீஸ் நீங்க ஒரு யூனிட் எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு 200 கொஸ்டின்ஸ் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு அபவ் 200 கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். அந்த 200 கொஸ்டின்ஸும் எக்ஸாம் முன்னாடி உங்களால சால்வ் பண்ண முடியுமா? கண்டிப்பா முடியாது. சோ அந்த கொஸ்டின்ஸ்க்கு என்ன பண்ணலாம் நம்ம? தியரிக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஷார்ட் நோட்ஸ் நீட்டா எழுதி வச்சிருக்கோம் புரியுற மாதிரி. ஒரு ஃபார்முலா இருக்கு. ஓகே, இந்த கான்செப்ட்னா இந்த கான்செப்ட்ல ஒர்க் ஆகுது, அதுக்கான ஃபார்முலா அது மாதிரி வந்து ஷார்ட்டா எழுதி வச்சிருக்கோம். சோ கிளியரா? சிமெட்ரிக்கல் பவர் சிஸ்டம் ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம்னா நமக்கு ஃபால்ஸ் இருக்கு, லைன் டு கிரவுண்ட் ஃபால்ட் இருக்கு, டபுள் லைன் ஃபால்ட் இருக்கு. சோ அது ஃபால்ட்னா என்ன, அந்த ஃபால்ட்ல என்ன ஃபார்முலாஸ் யூஸ் பண்றோம், ஃபால்ட் கரண்ட் என்ன, சோ அது மாதிரி சின்ன சின்னதா ஷார்ட்டா எழுதி வச்சிருக்கோம். ஓகே, தியரி பெர்ஸ்பெக்டிவ்ல எல்லாமே ஓகே. பட் ப்ராப்ளம் பெர்ஸ்பெக்டிவ்ல நமக்கு வந்து ஏற்கனவே சால்வ் பண்ண ப்ராப்ளம் எல்லாத்தையும் நம்ம எக்ஸாம் டைம்ல திருப்பி பார்க்க முடியுமானா கண்டிப்பா முடியாது. யாராலையும் முடியாது. ஓகேவா? ஈவன் மிஷின் மட்டும்தான் முடியும். பட் நம்மளுடைய ஐக்யூக்கு நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படிங்கும் போது நான் என்ன பண்ணேன் அப்படிங்கும் பொழுது, நீங்க இனிஷியல் ஸ்டேஜ்ல சால்வ் பண்றீங்களா, தியரி ஃபுல்லா தரவு பண்ணிட்டு ப்ராப்ளம் சால்வ் பண்ணும் பொழுது என்ன ஒரு ஒரு ஐடியானா, நீங்க வந்து நீங்க படிச்சிருக்கக்கூடிய தியரியை வச்சு சில ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவீங்க. ஓகேவா? சில ப்ராப்ளம்ஸ் பார்க்கும் பொழுது நீங்க அங்க தியரி டைரக்டா எழுதிருக்கும், டைரக்டா அந்த தியரி எடுத்துட்டு வந்து இங்க சால்வ் பண்ற மாதிரி இருக்கும்.
நீங்க படிச்ச கான்செப்ட் டைரக்டா அதுல வந்திருக்கும். ஓகேவா? சோ அது மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து நீங்க நோட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? பர்ட்டிகுலரா ஒரு நோட் தனியா ஒரு நோட் போட்டு வச்சுக்கோங்க. கிளியரா? ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நெட்வொர்க்ஸா இருந்தாலும் சரி, ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸா இருந்தாலும் சரி, ஓகேவா? சிங்கிள் சிஸ்டமா இருந்தாலும் சரி, ஒரு பெரிய ஸ்பைரல் மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கு சில பேஜஸ் ஒதுக்கி இருக்கும். ஓகேவா? சோ நீங்க ப்ராப்ளம் சால்வ் பண்ணும் பொழுது உங்களுக்கு நீங்க அந்த எழுதி வச்சிருக்கீங்கல்ல ஷார்ட் நோட்ஸ், அந்த கான்செப்ட டைரக்டா ஈஸியா அப்ளை பண்ண மாதிரி இருந்தா அந்த ப்ராப்ளம் நோட் பண்ணாதீங்க. ஏன்னா அது உங்களுக்கு டக்குன்னு வந்துரும். ஏன்னா நீங்க அங்க தியரி படிக்கிறீங்க. அந்த கான்செப்ட் நீங்க ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது அது ஈஸியா வந்துரும். பட் ஆனா சில ட்விஸ்ட் எல்லாம் வச்சிருக்காங்கல்ல. சரியா? நீங்க படிச்ச தியரியே ட்விஸ்ட் பண்ணி இங்க ப்ராப்ளமா இருக்கும். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. சில ப்ராப்ளம்ஸ். அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து என்ன பண்றீங்கன்னா, அந்த ப்ராப்ளம்ஸ் உடைய கொஸ்டின் எழுதுங்க. அந்த ப்ராப்ளத்த எப்படி வந்து சால்வ் பண்ணலாம்ங்கறத க்ளூ எழுதுங்க. உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா அந்த ப்ராப்ளத்த ஃபுல்லாவே எழுதலாம். டைம் இல்லாத பட்சத்துல அந்த ப்ராப்ளம் எழுதுங்க. அந்த ப்ராப்ளம் எப்படிலாம் அதாவது ட்விஸ்ட் பண்ணி தான் நம்ம படிச்ச தியரி தான் அப்படியே அங்க இருக்கும். கிளியரா? ஆனா அது சின்ன ஒரு ட்விஸ்ட் இருக்கும். சின்ன ஒரு க்ளூ இருக்கும். சரியா? சின்ன ஒரு விடுகதை மாரி தான். சின்ன அத ஓப்பன் பண்ணி விட்டோம்னா ஈஸியா நம்மளால சால்வ் பண்ண முடியும். அந்த ஸ்டெப்ஸ் எழுதுங்க. சரியா? அதே மாரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டா படிக்கிறீங்க, சால்வ் பண்றீங்கன்னா அந்த ஸ்டெப்ஸ் எழுதிட்டு போங்க. ஓகேவா? ஒரு 300 ப்ராப்ளம் சால்வ் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா ஒரு 100 ப்ராப்ளம்ஸ் நம்மளால எழுத முடியுமா? கவர் பண்ண முடியுமா? அதாவது புதுசா இருக்க ப்ராப்ளம். ஃபெமிலியர் ஆகாத ப்ராப்ளம்ஸ். ஈஸியா சால்வ் பண்ற ப்ராப்ளம் நம்ம எல்லாத்தையும் எழுத தேவையில்ல. புரியுதா? அதுக்காக உட்கார்ந்து எல்லா ப்ராப்ளமும் எழுதி வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஈஸியா உங்க தியரி நீங்க படிச்சத வச்சு எழுதுற ப்ராப்ளத்த விட்டுருங்க. உங்களால கொஞ்சம் சால்வ் பண்றதுக்கு கொஞ்சம் சின்ன ஒரு ஹிண்ட் தேவைப்படுது. அந்த ஹிண்ட் எல்லாம் ஈஸியா எழுதி வைங்க. புரியுதா? இது மாரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் வந்து ஃபாலோ பண்ணுங்க. எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் ஃபாலோ பண்ணணும். சோ கிளியரா? சோ இது மாரி நீங்க வந்து எப்போ உங்களுக்கு வந்து ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு விஷயங்கள் நம்ம வந்து கத்துக்கிற வரைக்கும் நமக்கு ஒரு பயமா இருக்கும். ஓகேவா? சோ நம்ம ஒரு என்ன சொல்றது? ஒரு எக்ஸாம் பிரிப்பரேஷன்ற ஒரு இதுக்குள்ள வந்திருக்கோம். ஒரு டாஸ்க்குள்ள வந்திருக்கோம். எல்லாரும் கொஸ்டின் கேட்பாங்க. இந்த எக்ஸாம் எழுதினியா? என்னாச்சு ரிசல்ட் என்ன? பாஸா? ஃபெயிலா? அவ்வளவுதான். ஓகேவா? சொசைட்டிய பொறுத்த வரைக்கும் ஆ சோ என்னுடைய என்னதுன்னா எய்தர் 0 ஆர் 1 தான். நடுவுல ப்ராசஸ் அதெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க. நான் படிச்சேன். எனக்கு உடம்பு சரியில்ல. இல்ல கொஸ்டின் டஃபா இருந்துச்சு. இல்ல போஸ்டிங் கம்மியா தான் எடுத்தாங்க. இதெல்லாம் கொஸ்டின்ஸே கிடையாது. எய்தர் 0 ஆர் 1 தான். பைனரி. 0னா 0 ஃபெயிலியர் அவ்வளவுதான். 1னா உன்ன பிரைஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? சோ அவ்வளவுதான் சொசைட்டிய பொறுத்த வரைக்கும். நடுவுல நீ பண்ற ப்ராசஸ் இது எதுவுமே வந்து உங்களுக்கு வந்து கிடையாது. அதனால நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஸ்மார்ட்டா எஃபோர்ட்ஸ் போடுறீங்க. ஜஸ்ட் உட்கார்ந்து நம்ம மக்க படிக்கிறதுனாலயோ, உட்கார்ந்து திரும்ப திரும்ப படிக்கிறதுனாலயோ ஒண்ணுமே கிடையாது. எவ்வளவு ஸ்மார்ட்டா நம்ம இருக்கோம். எவ்வளவு ஸ்மார்ட்டா காம்படிஷனுக்குள்ள இருக்கோம். அப்படிங்கிறதுல தான் ஒண்ணு இருக்கு. சோ இது மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நீங்க மெனக்கெடணும். ஏன்னா வந்து நம்ம ஷார்ட் நோட்ஸ் எழுதுறதுக்கு ரொம்ப சோம்பேறித்தனம் பண்றோம். ஸ்டூடெண்ட்ஸ் நான் ரொம்ப பட்டேன். என்னோட இனிஷியல் ஸ்டேஜ்ல ஷார்ட் நோட்ஸ் எடுக்கிறதே கிடையாது. ஜஸ்ட் புக்க படிப்பேன், ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவேன், அடுத்த சப்ஜெக்ட் போயிருவேன் நான். ஓகேவா? சோ இது வந்து எனக்கு தான் சப்ஜெக்ட் புரிஞ்சிருச்சு அவ்வளவுதானே அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருந்துட்டு நான். இது மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டும் படிச்சேன். இந்த சப்ஜெக்ட் படிக்கிறோமா ஒரு 2-3 டேஸ் எடுத்துருவேன். நெட்வொர்க்ஸ் நான் படிக்கும் பொழுது ஒரு கட்டத்துல ஒரு 2-3 டேஸ் எடுத்துக்குவேன். ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவேன். அந்த டைம்ல நெட்வொர்க்ஸ்ல எந்த கொஸ்டின் கேட்டாலும் நான் அடிப்பேன். அடுத்த சப்ஜெக்ட் போவேன். பவர் சிஸ்டம் எடுப்பேன். எல்லாத்தையும் படிப்பேன். எல்லாமே சால்வ் பண்ணுவேன். அந்த டைம்ல அந்த மொமெண்ட்ல ஒரு 2-3 டேஸ்க்கு பவர் சிஸ்டம் சம்பந்தமா எந்த கொஸ்டின் வந்தாலும் அடிப்பேன். ஒரு 20 டேஸ் கழிச்சு நெட்வொர்க் சம்பந்தமா திரும்ப அகைன் கொஸ்டின் வந்தா டவுட் வரும். பவர் சிஸ்டம் சம்பந்தமா கொஸ்டின் வந்தா டவுட் வரும். அப்போ உங்க ஷார்ட் நோட்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். அப்போ உட்காந்து எல்லா புக்கையும் படிக்க தேவையில்லை. ஷார்ட் நோட்ஸ் எடுத்து டக்குன்னு ரிவைஸ் பண்ணலாம். புரியுதா? அதே மாதிரி நீங்க எழுதி வச்சக்கூடிய ப்ராப்ளம்ஸ் வந்து எக்ஸாம் டைம் நெருங்கும் பொழுது ஒரு 1 வீக்கோ எப்பயோ அந்த ஷார்ட் நோட்ஸ்லாம் நீங்க ரிவைஸ் பண்றீங்களா? அப்ப அந்த ப்ராப்ளம்ஸ் மட்டும் நீங்க பார்த்தாலே போதும். உங்களுக்கு புதுசா இருக்குல்ல ப்ராப்ளம்ஸ். அது ஜஸ்ட் பார்த்தாலே போதும். அதுதான் உங்களுக்கு க்ளூ. ஆமா தானே? ஏன்னா அந்த ப்ராப்ளம் தான் நம்ம சால்வ் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டப்பட்டோம். கிளியரா? அதை எழுதி வைங்க. இதெல்லாம் ரிவைஸ் பண்ணிடணும். ஓகேவா? இது மாதிரி எல்லா சப்ஜெக்ட்ஸும் நீங்க படிங்க, ரிவைஸ் பண்ணுங்க, ஷார்ட் நோட்ஸ் எழுதுங்க, ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்க, ப்ராப்ளம்ஸ் எழுதி வைங்க. ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ்க்கா மெனக்கிட்டு 10 நாள் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு தாராளமா எழுதுங்க. எழுதி எல்லா சப்ஜெக்ட்ஸும் முடிச்சிடும். முடிச்சிட்டோமா? முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம்? போதும் இது சஃபிஷியன்ட்டா? இது சஃபிஷியன்ட் கிடையாது. டெஸ்ட் ஒண்ணு இருக்கு. ஆமா தானே? நம்ம டைமிங் ஒண்ணு இருக்கு. ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறோம்னா ஒரு 3 நாள், 4 நாள் எடுத்து டைமிங் படிப்போம். அப்படி கிடையாது. நமக்கு நம்மளே வச்சுக்கூடிய ஒரு பவுண்டரி. 2 டேஸ்ல படிக்கிறோம், ரிவைஸ் பண்றோம், டெஸ்ட் போடுறோம். உங்கள நீங்களே பழக்கப்படுத்திக்கணும். ஓகேவா? ஒரு சிம்பிளா முடிக்க வேண்டிய சப்ஜெக்ட்ட 10 நாள் படிச்சு அதுல எல்லாமே தெரிஞ்சுக்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரமா படிக்கிறோம், ரிவைஸ் பண்றோம், டெஸ்ட் போடுறோம் அப்படிங்கிறது இருக்கு. டெஸ்ட் போடும்பொழுது மட்டும் தான் நீங்க படிச்சு வச்சிருக்கக்கூடிய கான்செப்ட் எல்லாமே மைண்ட்ல இருந்து நம்மளால எடுக்க முடியும்.
கிளியரா? டெஸ்ட் போடும் பொழுது நீங்க எந்த டாபிக்ல ப்ராப்ளம் சால்வ் பண்ணும் பொழுது உங்களுக்கு ஸ்ட்ரகிள் ஆகுதோ அந்த டாபிக்க ஸ்ட்ரெங்தன் பண்ணுங்க. கிளியரா? எந்த டாபிக் நீங்க சால்வ் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கா? 3 ஃபேஸ் சர்க்யூட்ஸ் நெட்வொர்க்ல கஷ்டமா இருக்கா? அது போடுங்க. இல்ல பவர் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்மிஷன் டிஸ்ட்ரிபியூஷன் கஷ்டமா இருக்கா? இல்ல இந்த இன்சுலேட்டர் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது கஷ்டமா இருக்கா? அதெல்லாம் அதுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. புரியுதா? சோ ஒரு டெஸ்ட் நீங்க போடும் பொழுது அதுலவும் நியூவா கொஸ்டின்ஸ் வரும். ஈஸியா சால்வ் பண்ற கொஸ்டின்ஸ் இருக்கலாம். அதை விட்டுருங்க. நியூவா புதுசா இருக்கும். வேரியஸ் டெஸ்ட் சீரிஸ் சால்வ் பண்ணுங்க. நம்ம இன்ஸ்டியூட் சார்பா ப்ரொவைட் பண்ணக்கூடிய டெஸ்ட் சீரிஸ் பண்ணுங்க. அண்ட் வேற டெஸ்ட் சீரிஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. புது கொஸ்டின்ஸ் எல்லாம் திரும்ப அந்த அதே நோட்ல எழுதுங்க. நெட்வொர்க்ஸ் பின்னாடி எழுதுங்க. ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் பின்னாடி எழுதுங்க. தெர்மோடைனமிக்ஸ் பின்னாடி எழுதுங்க. ஓகேவா? சோ கொஸ்டின்ஸ் நமக்கு சேர்ந்துட்டே இருக்கும். சரிங்களா? நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு டெஸ்ட் சால்வ் பண்ணி புது புது கொஸ்டின்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவுக்கு அந்த சப்ஜெக்ட் மேல உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். அந்த சப்ஜெக்ட் கேட்டா நான் வந்து ஈஸியா அடிப்பேன் அப்படின்ற அளவுக்கு கான்ஃபிடன்ஸ் வேணும். அப்ப அதெல்லாம் எப்போ வரும்னா நம்ம டெஸ்ட் சீரிஸ் போடும்போது மட்டும்தான் வரும். ஸோ கிளியரா? ஸோ இது வந்து ஒரு ப்ரொசீஜர் டெஸ்ட் சீரிஸ் சால்வ் பண்ணும் பொழுது. ஓகேவா? ஸோ ரிவைஸ் பண்ண இப்போ ஓகே நம்ம ஷார்ட் நோட்ஸ் இருக்கிறோம், ப்ராப்ளம்ஸ் எழுதி வைக்கிறோம், டெஸ்ட் சீரிஸ் போறோம். ஓகேவா? சில ஃபார்முலாஸ் வந்து நமக்கு வந்து என்ன சொல்றது டிஃபிகல்டிஸா இருக்கும். ஆமா தானே? மேக்ஸ் எடுத்துட்டோம்னா நிறைய ஃபார்முலாஸ் இருக்கு. ஒரு 6 to 7 பேஜஸ் பக்கம் இருக்கும். சின்ன சின்னதா எழுதினாலே அவ்வளவு பேஜஸ் வரும். ஓகேவா? உங்க செவுத்துல ஃபுல்லா எழுதி வைங்க. ஒரு பேப்பர்ல எழுதுங்க. ஒரு A4 ஷீட்ல ஃபார்முலாஸ் ஃபுல்லா எழுதுங்க. பவர் டிரானிக்ஸ்ல எல்லா ஃபார்முலா எழுதலாம். ஆர் லோடு, ஆர்எல் லோடு, ஆர்எல்இ லோடு எல்லாத்துக்கும் எழுதலாம். சோ உங்களுக்கு ஃபெமிலியர் ஆகாத ஃபார்முலாஸ் எல்லாத்தையுமே உங்க கண்ணுல படுற இடத்துல எழுதி வைங்க. ஒரு சின்ன பேப்பர்ல. ஸோ டெய்லி காலையில நீங்க எந்திரிக்கும் பொழுது ஜஸ்ட் அந்த ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் பார்த்து ஒரு தடவை எழுதி முடிச்சுட்டு தான் அடுத்த வேலையை பண்றோம் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ கிளியரா? ஸோ இது மாதிரி உங்க டெக்னிக்கலா என்ன சொல்றது? டெக்னிக்கலா எனக்கு ஞாபகம் இருக்கும். சரியா? மெஷின்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து ஃபிளக்ஸ் கிரியேட் ஆகுது, இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுது, அதெல்லாம் ஞாபகம் இருக்கும். ஃபார்முலா நமக்கு முக்கியம் இல்ல. ஆமா தானே? டிசி ஜெனரேட்டருடைய ஃபார்முலா வேணும் தானே? Z by A P by N by 16 சொல்லிட்டு ஃபார்முலா வேணும். இன்டியூஸ் இஎம்எஃப் உடைய ஃபார்முலா. ஆமா தானே? அந்த ஃபார்முலா வேணும் எனக்கு. டக்குன்னு எனக்கு ரிமெம்பர் ஆகல. நான் எழுதி வைக்கிறேன். திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கும்போது அதை நம்ம பழக்கப்படுத்திக்கலாம் ஈஸியா. ஃபர்ஸ்ட் டைம் கஷ்டமா தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஈஸியா பண்ணிக்கலாம். ஸோ ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் எழுதி வைங்க. சரிங்களா? ஸோ இதையே ரொட்டீனா பண்ணுங்க. சரியா? ஒரு கொஞ்ச நாளைக்கு உங்களுடைய மத்த கமிட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் தள்ளி வைங்க. சரிங்களா? நீங்க வந்திருக்கோங்கிறது வந்து ஏதோ ஒரு மோட்டிவ்காக வந்திருக்கீங்க. ஆமா தானே? இங்க யாரும் டைம் வேஸ்ட் பண்றதுக்காக வரல. ஒரு ஃபீஸ் கட்டி நம்மள ஒரு அமௌண்ட் ஃபீஸ் கட்டி நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி இங்க படிச்சுட்டு இருக்கோம். சோ அதுக்கு ஒரு ஜஸ்டிபிகேஷன் கொடுங்க. உங்க வீட்ல உங்க அம்மா அப்பா மேபி இது லக்ஸரிங்கா இருக்கலாம், மேபி பூமரிங் திங்ஸா கூட இருக்கலாம். பட் வி ஸ்ட்ரகிள்டு. எங்களுக்கு இதெல்லாம் சொல்றதுக்கு ஆள் இல்ல, சீனியர்ஸ் இல்ல. இதெல்லாம் ஃபேஸ் பண்ணுவீங்கன்னு சொல்றதுக்கு ஆள் இல்ல. பட் நாங்க ஃபேஸ் பண்ணோம். அதை சொல்றதுக்காக தான் இந்த இன்ஸ்டியூட்டே ஆரம்பிச்சோம். ஸோ கிளியரா? இந்த இன்ஸ்டியூட் ஆரம்பிச்சதுக்கான நோக்கம் லாபம் மற்றது எதுவுமே கிடையாது. வேலை இல்லாம அப்படிங்கறதெல்லாம் கிடையவே கிடையாது. ஜஸ்ட் நாங்க ஃபேஸ் பண்ண ஹர்டில்ஸ் அதை நீங்க பண்ணாம கொஞ்சம் ஏர்லியரா சக்சஸ் ரீச் பண்ணுவீங்க அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காக தான் இதை ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது ஸோ கரெக்டான ஒரு இங்க ஸ்பெண்ட் பண்றீங்க, ஒரு வேல்யூபிள் டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க. ஏன்னா இந்த நேரத்துக்கு நீங்க வெளியில போய் ஏதோ வேலை பார்க்கலாம். ஆமா தானே? வேலைக்கு போகலாம், சம்பாதிக்கலாம். நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குல்ல எல்லாருக்கும். பசங்களுக்கு கமிட்மெண்ட்ஸ் இருக்கு, பொண்ணுங்களுக்கும் கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. ஆமா தானே? அப்படியே நம்ம 4 செவத்துக்குள்ள சிம்பிளா உட்காந்துருக்கோம். சரியா? சோ அப்படியே உட்காந்துருக்கோம்னா அதுக்கான ஒரு ஜஸ்டிபிகேஷன் கொடுக்குறோம். சோ படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்றதுக்காக வந்து நம்ம எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணிடுவோம் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. உங்களை நீங்களே ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம போற ப்ராசஸ் கரெக்டா இருக்குதா? ஓகேவா? சோ ஏன்னா வந்து டிசிஷன்ஸ் எப்பவுமே நம்ம எடுக்கிறதாவே தான் இருக்கும். எங்க அப்பா சொன்னாரு நான் படிக்க வந்தேன், என் ஃப்ரெண்டு கூப்பிட்டான், கம்பெனி கூப்பிட்டான்னு சொல்லிட்டு படிக்க வந்தேன் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. எனக்கு தோணுச்சு நான் படிக்க வந்தேன். அவ்வளவுதான். சிம்பிள். சோ என்ன பொறுத்த வரைக்கும் என்னுடைய லைஃப்ல பொறுத்த வரைக்கும் நான் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணேன். ஸோ மிஸ்டேக்ஸ் அடுக்குனாலே அது ஒரு புக்கே போடலாம். மை வேர்ல்ட் ஆஃப் பிளண்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு எழுதிட்டு இருக்கேன் நான் ஒரு புக்கு. சரிங்களா? ஏன்னா அவ்வளவு மிஸ்டேக்ஸ் பண்ணிருக்கேன் நான். ஈவன் சூசிங் மை இன்ஜினியரிங் டிகிரி எந்த காலேஜ் சூஸ் பண்றதுல இருந்து எனக்கு வந்து கைட்லைன் கிடையாது. நல்ல மார்க்ஸ் எடுத்துமே சம்மந்தம் இல்லாத ஒரு காலேஜ் சூஸ் பண்ணேன். ஓகேவா? வேற நல்ல காலேஜ் இருந்துச்சு, பட் ஏதோ சம்மந்தம் இல்லாம நான் ஒரு காலேஜ் சூஸ் பண்ணேன். ஸோ அதுல படிச்சேன். அதுக்கப்புறம் 4 வருஷம் நமக்கு தெரியும் எப்படி படிச்சுப்போம் என்னங்கிறதெல்லாம். 4 வருஷம் படிச்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு அறிவு வரும். என்ன பண்ண போறோம், லைஃப் என்னடா, லைஃப் அப்படியே இருக்கு. நம்ம ஏதோ வேற ஏதோ ஃபாலோ பண்ணிட்டு இருப்போம். பட் லைஃப் அப்படியே நம்மளை பார்க்கும் திருப்பி என்ன பண்ண போறோம்னு. ஸோ 4 வருஷத்துக்கு அப்புறம் வந்து என் கூட படிச்சவங்க எல்லாமே ஜாபுக்கு போனாங்க. நம்ம ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நான் தான் ரிஸ்க் எடுத்தேன். ஸோ நான் என்னுடைய வாழ்க்கையில ரிஸ்க் எடுக்கிறதுக்கு நான் எந்த டைம்லயும் வந்து நான் பயந்தது கிடையாது.
ஸோ கிளியரா? அப்போ ரிஸ்க் எடுத்தேன். சரி கேட் படிக்கலாம்னு சொல்லிட்டு ரிஸ்க் எடுத்தேன். கேட்ல மார்க் கம்மியாச்சு. திரும்ப எக்ஸாம் அப்பியர் ஆனேன். அப்புறம் என்ஐடில மாஸ்டர்ஸ் பண்ணேன். என்ஐடில மாஸ்டர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு அந்த ஜாப் கிடைச்சது. நல்ல ஜாப் கிடைச்சது. நல்ல ஜாப் கிடைச்சுமே எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு திரும்ப மைண்ட் வேற எதையும் தேடிச்சு. வேணாம், எனக்கு சம்திங் எனக்கு வேணும் அப்படின்னு தோணுச்சு. அகைன் திரும்ப ப்ரிப்பரேஷன்ல இறங்கினேன். ஸோ அதுக்கப்புறம் நான் எனக்கான டைமிங்க நான் என்ன சொல்றது, எனக்கான டைமிங்கை எக்ஸ்பெக்ட் பண்ணி காத்துட்டு இருந்தேன் நான். ஸோ லைக் இட்ஸ் நாட் லைக் வந்து ஒரு நோட்டிபிகேஷன் வந்தா நான் படிக்கணும், அந்த எக்ஸாம் வந்தா படிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ என்னுடைய சப்ஜெக்ட்ஸ், என்னுடைய வீக்னஸ் நான் ஸ்ட்ரெங்தன் பண்ணிட்டு இருந்தேன் நான். எனக்கு எப்போ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்னு சொல்லிட்டு. ஓகேவா? அன்பார்ச்சுனேட்லி எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரவே கிடையாது. பட் கரெக்டான ஒரு டைமிங்க்கு வந்துச்சு, அதை யூட்டிலைஸ் பண்ணேன். ஸோ இப்போ வந்து ஒரு என்ன சொல்றது, டிஎன்இபில ஒரு டிஎன்பிடிசிஎல், அதாவது பவர் டிஸ்ட்ரிபியூஷன்ல ஒரு ஏஐ ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்ன ஜீரோவா பார்த்த எல்லாருமே இப்போ என்ன ஒன்னா பாக்குறாங்க. ஸோ நான் ப்ரூவ் பண்ணேன் நான். எனக்கு தெரியும், நான் நோட் போட்டு எழுதி வச்சிருக்கேன் நான். சரிங்களா? ஸோ என்கிட்ட யார் யார் என்னென்ன டைலாக் பேசினாங்க, என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கறதெல்லாம் நான் நோட் போட்டு எழுதி வச்சிட்டு இருக்கேன். ஸோ அவங்க எல்லாமே இப்போ என்கிட்ட வந்து பேசுறாங்க. ஸோ அவங்க எல்லாமே பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சொசைட்டி வில் அக்செப்ட் ஒன்லி இஃப் யூ ஆர் ஒன். நடுவுல என்ன பண்ற, என்ன வேணா நீ பண்ணு, அதெல்லாம் கவலையே கிடையாது. அதுக்கு நடுவுல எந்த கமிட்மெண்ட்டா இருந்தாலும் எல்லாத்தையும் தூக்கி ஓரமா போடு, நீ படிக்க வந்திருக்க, அவ்வளவுதான். ஸோ லவ் மத்தது எல்லா விஷயங்கள், எந்த கமிட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் போட்டு மண்டையில ஏத்திக்காதீங்க. உனக்கு உன்னோட என்ன சொல்றது, உன்னோட சொசைட்டி இம்ப்ரூவ் ஆகணும் தானே, உனக்கு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்கு தானே. உங்க அம்மா அப்பா உனக்கு சேர்த்து வச்சதெல்லாம் ஒரு இது கிடையாது. அவங்க ஜஸ்ட் அவங்க சேர்த்து வச்சிட்டாங்க. உனக்கான ஒரு இண்டிவிஜுவாலிட்டி என்ன, உனக்கான ஒரு தனித்துவம் என்ன, அதுக்காக தானே எல்லாரும் போராடிட்டு இருக்கோம். நீயும் ஒரு சொந்தமா ஒரு வண்டி வாங்கினா அது ஹாப்பினஸ் தானே. உனக்கு யாராச்சும் வாங்கி கொடுத்து வரதுல ஒரு ஹாப்பினஸ் இல்லை. ஸோ கிளியரா? அதுக்காக தான் எல்லாரும் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பா வந்து எக்ஸிக்யூட் பண்ணுங்க. ஸோ எப்பவுமே என்ன சொல்றது, நான் வந்து கேட்டுக்கிற ஒரு ப்ராசஸ் வந்து அதான் சொல்றேன், நான் என்னுடைய ஜாப் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ப்ராசஸ்ல வரும்பொழுது ரிஸ்க் தான் எடுத்தேன், நிறைய ரிஸ்க் எடுத்தேன். அதுல இதுவும் ஒரு ரிஸ்க். ஆனா என்னுடைய ப்ராசஸ்ல வந்து நான் ட்ரஸ்ட் பண்ணேன். சரிங்களா? ஸோ அங்க வேலையை விட்டு நான் என்ஐடில கிடைச்ச வேலையை விட்டு நான் அதுக்கப்புறம் வந்து கிளாஸஸ் எடுத்தேன். எல்லா பக்கமும் கிளாஸஸ் எடுத்தேன். கேட் கிளாஸஸ் எடுத்தேன். காலேஜ்ல ஒர்க் பண்ணேன். சரிங்களா? எனக்கு சேலரி கம்மி தான். சரிங்களா? எனக்கு சேலரி கம்மி தான். நான் என்ஐடில போயிருந்தேன்னா எனக்கு கிடைக்கக்கூடிய சேலரி வேற. நான் படிச்ச பவர்ட்ரானிக்ஸுக்கு எனக்கு கிடைக்கக்கூடிய சேலரி வேற. ஆனா அதெல்லாம் விட்டுட்டு நான் எனக்கு கிடைச்ச வேலைகள் நான் பார்த்துட்டு இருந்தேன் நான். எனக்கு என்னுடைய ப்ராசஸ்ல எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. எவ்வளவு பேர் சொன்னாங்க, என்னடா படிச்ச, என்னடா வேலை பார்த்துட்டு இருக்க, என்ன சேலரி வாங்கிட்டு இருக்க, எவ்வளவு சேலரி வாங்கிட்டு இருக்க, கார் வாங்கிட்டியா, பைக் வாங்கிட்டியா, வீடு கட்டிட்டியா, எப்போ கல்யாணம், சரியா? சோ எல்லா கொஸ்டின்ஸும் வரும். ஆனா என்னுடைய ப்ராசஸ் எனக்கு தெரியும். ஒரு 20,000 நான் சேலரி ஏர்ன் பண்ணாலும் பரவாயில்ல, எனக்கு சஃபிஷியன்ட். நான் வேற ஏதோ நோக்கி ஓடிட்டு இருக்கேன். உன்கிட்ட எனக்கு வேலையே கிடையாது. நான் உன்கிட்ட உனக்கு நான் ஆன்சர் பண்ணணுங்கிறது அவசியமும் கிடையாது. எனக்கு நான் ஆன்சர் பண்ணா போதும், சஃபிஷியன்ட். எனக்கு ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும்ல, நீ கரெக்டா தான் போயிட்டு இருக்கியா, நீ உட்கார்ந்து இருக்க, ஏதோ பண்ணிட்டு இருக்க, நீ கரெக்டான ப்ராசஸ் தான் பண்ணிட்டு இருக்கியா, உங்களோட மனசாட்சிக்கு உங்களுக்கு நீங்க ஆன்சரபிளா இருந்தா போதும். அதுவே மோஸ்ட்லி வந்து உங்களுடைய ப்ராசஸ் நீட்டா கொண்டு போய் சேர்த்துடும். இப்ப நீங்க கேட்பீங்க, இல்ல நான் படிச்சிருக்கிறது கரெக்டா அப்படின்னு கேட்கும்போது உள்ளே ஒரு ஆன்சர் கேட்கும். இது வந்து படிச்சே போதுமா, வெளியே எவ்வளவு போயிட்டு இருக்குல்ல, அதை படிச்சியா, நெட்வொர்க்ஸ் மட்டும் படிச்சா போதுமா, பவர்ட்ரானிக்ஸ் இருக்கு, பவர் சிஸ்டம் இருக்கு, கொஸ்டின் உள்ள இருந்து வரும்ல, அதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணுங்க. அதுக்கு ஆன்சர் பண்ணாலே அடுத்தடுத்து ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். மத்தவங்க யாருக்குமே ஆன்சரபிள் கிடையவே கிடையாது. நமக்கு நம்ம மட்டும் தான் ஆன்சரபிள். கிளியரா? இது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் வந்து நமக்கு ஒரு பயம் வரும். வெளியே இருக்கக்கூடிய காம்படிஷன் பொறுத்து நம்ம படிச்சுட்டு இருக்கோம், அவனும் படிக்கிறான், எல்லாரும் படிக்கிறாங்க, நமக்கு ஒரு காம்படிஷன்ஸ் வரும். ஈவன் உன் பக்கத்துல இருக்க உன் ஃப்ரெண்டாவே இருந்துட்டு போட்டும். கிளியரா? காம்படிஷன்ஸ் வரும். எல்லாருமே காம்படிஷன் தான். நம்ம கூட இருக்க எல்லாருமே ஒரு காம்படிஷன் தான். சோ அந்த ஒரு டைம்ல நான் என்கிட்ட கேட்ட ஒரு கொஸ்டின்ஸ் தான். ஏன்னா என்னுடைய இன்டர்வியூ டைம்ல ஒரு டைம், சரியா, நான் போன ப்ராசஸ் அப்ப வந்து என்னுடைய மார்க்ஸ் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஜஸ்ட் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இன்டர்வியூ மார்க்ஸும் ரிட்டர்ன் எழுதின மார்க்ஸும் சேர்ந்து வரும். சரிங்களா? சோ நான் ரிட்டர்ன் எழுதின மார்க்ஸ் எவ்வளவு எனக்கு தெரியாது. இன்டர்வியூல உட்கார்ந்து இருக்க டைம் அவ்வளவு ப்ரெஷர் இருக்கும், எப்படி ஹேண்டில் பண்றது தெரியாது. ஜஸ்ட் இதே மாதிரி தான், இன்டர்வியூ பின்னாடி ஒரு ரூம் இருக்குன்னா நான் உட்கார்ந்து இருக்கேன் நான். சோ என்னுடைய பேனல்ல ஒரு 4 டெக்னிக்கல் உட்கார்ந்து இருக்காங்க. சோ என்னுடைய பேனல்ல ஓகே சொல்லலாம், டிஎன்பிசியுடைய ஹெட் உட்கார்ந்தாரு, சேர்மன் உட்கார்ந்திருந்தாரு, ஒன் ஆஃப் த மெம்பரா உட்கார்ந்தாரு. அவங்க கூட வந்து ஒரு 2 டெக்னிக்கல் மெம்பர் உட்கார்ந்திருந்தாங்க. சரிங்களா? சோ அப்படி இருக்கும்பொழுது அவ்வளவு ப்ரெஷர் இருக்கும். ஏன்னா வந்து ஒரு ப்ரெஷரான ஒரு டைம்ல வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயங்களுமே நம்ம தப்பா பண்ணுவோம். சோ நான் இன்டர்வியூல பண்ணதுதான் நீங்க எக்ஸாம்லயும் பண்ண வாய்ப்பு இருக்கு.
ஒரு ப்ரெஷர்னால நமக்கு தெரிஞ்ச கொஸ்டின் தெரியாம பண்ணுவோம், டைம் அதிகமா எடுப்போம், அது மாதிரி விஷயங்கள்லாம். சரியா? சோ அப்ப எல்லாமே நான் எனக்குள்ள சொல்லிக்கிட்ட ஒரே ஒரு விஷயம் தான். சோ என்னால முடியாதுன்னா வேற யாரால முடியும்? இட்ஸ் நாட் மீ தென் ஹூ எல்ஸ்? ஓகேவா? சோ நான் எப்பவுமே அதை எழுதிக்கிட்ட ஒரு விஷயம். சோ நான் ஒரு இடத்துக்கு உட்கார்ந்துருக்கேன் நானு. சரி என்னால முடியலன்னா வேற யார் பண்ணுவா? சிம்பிள் தானே. சோ கண்டிப்பா என்னால முடியும். ஆமா தானே, அதுக்கு தானே வந்திருக்கோம். சண்டேன்னு முடிவாயிடுச்சு. சோ இறங்கி சண்டை செஞ்சா தானே முடியும். சர்வைவல்னு ஒண்ணு இருக்குல்ல. சோ சர்வைவல் ஒண்ணு இருக்கு. உன்னை காப்பாத்திக்கணும் அப்படின்னா இறங்கி சண்டை செய்யுங்க. படிங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுமோ. ஹரிய பண்ணுங்க. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. உட்காரியா 2 வருஷம் உட்காரியா, 1 வருஷம் உட்காரியா, போனு எல்லாத்தையும் ஒரு ஓரமா ஒதுக்கி வச்சிரு. எல்லாமே அப்படியே தான் இருக்கும். சம்திங் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ, அது அப்படியே கண்டிப்பா வெயிட் பண்ணும். அது உண்மையா இருந்துச்சுன்னா நான் சொல்றேன், உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஓகேவா? உனக்காக ஒரு விஷயம் வெயிட் பண்ணுது அப்படின்னா அது கண்டிப்பா வெயிட் பண்ணும். ஏன்னா நீ வந்து சும்மா ஜாலியா எங்கேயும் சுத்திட்டுலாம் இல்ல. உன்னுடைய கமிட்மெண்ட்ஸ், ஃப்ரெண்டு கூப்பிடுறாங்களா, வா ட்ரிப் போலாம், போகாத. வா ரிலேட்டிவ் ஃபங்க்ஷன் போலாம்னா போகாத. படி. படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீ போ, சக்சஸ் ஆகிட்டு அப்புறமேட்டு போ. என்ன ஒண்ணு அவசரம்? ஒரு வருஷம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இல்ல. ஒரு வருஷம் ட்ரிப் போகலன்னா ஒன்றும் அவசியம் கிடையாது இல்ல. சோ நான் போகல. நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டே இருப்பாங்க, நான் போகல. எங்கெங்கயோ கூப்பிட்டாங்க, நான் போகல. சோ ஓகே, எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்ப நான் வந்து ஃப்ரீ தான், அவைலபிள் தான். இப்ப என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், சேம் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடுறாங்க, இப்ப நான் போறேன் நான். சோ என்னுடைய ஜீரோவை ஒன்னாக்கிருக்கேன் நான். கிளியரா? சோ இப்ப எனக்கு அதுவும் இருக்கு, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. உன்னுடைய உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் உனக்கு புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பா புரிஞ்சுக்குவாங்க. புரியுதா? சோ அதனால கண்டிப்பா டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய டைம்ங்கிறது ரொம்ப கம்மி. நோட்டிபிகேஷன்ஸ் வரல, நம்ம ஸ்லோவா படிக்கலாம், ஸ்லோவா ப்ராசஸ் பண்ணலாம் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. எக்ஸாம்ஸ் வருது வரல அப்படிங்கறதெல்லாம் தாண்டி நம்ம ரெடியா இருக்கோமா, தயாரா இருக்கோமா, ஃபேஸ் பண்ணணும் இல்ல. சொல்ல முடியாது, நாளைக்கு நோட்டிபிகேஷன் வரலாம். இப்ப லாஸ்டா நடந்துச்சு ஒரு சினாரியோ. லாஸ்ட் அக்டோபர்ல எழுதின ஒரு எக்ஸாம், ஒரு 70 எலக்ட்ரிக்கல் போஸ்ட் மட்டும் தான் ஆட் பண்ணியிருந்தாங்க. அதை நம்பி மட்டும் தான் எக்ஸாம்ஸ் எழுதியிருந்தாங்க. பிடபிள்யூடி போஸ்ட்டை வச்சு எலக்ட்ரிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றேன் நான். ஓகேவா? லாஸ்ட் இயர் கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ்ல அக்டோபர் நடந்ததுல ஒரு அரௌண்ட் 70 போஸ்ட் மட்டும் தான் இருந்துச்சு. அதை வச்சுதான் எக்ஸாம்ஸ் எழுதியிருந்தாங்க. சரியா? சோ அந்த டைம் ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளுடைய மனநிலை இருக்குல்ல, நான் ஏற்கனவே சொன்னது 10 போஸ்ட் தான் இருக்கு, இதுக்கு போய் நான் ட்ரை பண்ணுவேனா அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குல்ல. சோ அதே மாதிரிதான் நிறைய பேர் வந்து எக்ஸாம்ஸ் எழுதவே இல்லை. அடுத்த எக்ஸாம்ஸ் நான் எழுதிக்குவேன், அடுத்த எக்ஸாம்ல நோட்டிபிகேஷன் வருது. பட் என்ன ஆச்சுன்னா, ட்விஸ்ட் என்னாச்சுன்னா, டிஎன்இபில இருந்து ஒரு சில போஸ்ட், ஒரு எலக்ட்ரிக்கல் 195 போஸ்ட், மொத்தமா ஒரு அரௌண்ட் ஒரு 300 போஸ்ட் வந்து லாஸ்ட் டைம் எழுதின எக்ஸாம்லயே எடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ இப்ப நம்ம கிட்ட என்ன ஆன்சர் இருக்கு? ஜஸ்ட் ரெக்ரெட் மட்டும்தான். ஸோ லைஃப்ல ரெக்ரெட் பண்றது வேஸ்ட். நெக்ஸ்ட் என்னங்கிறது தான் வந்து யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஓகேவா? சோ அதனால எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் நோட்டிபிகேஷன்ஸ் வருது வரல, நோட்டிபிகேஷன்ஸ்ல எவ்வளவு போஸ்ட் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் பார்க்க முடியாது. உங்களுக்கு ஒரே ஒரு போஸ்ட் கொடுத்தாலும் அந்த போஸ்ட் என்னுடையதா இருக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்க படிக்கணும். உங்களுடைய ப்ரிப்பரேஷன் இருக்கணும். நோட்டிபிகேஷன்ஸ் வர்றதுக்கு முன்னாடியே நான் சொன்ன மாதிரி எல்லா சப்ஜெக்ட்ஸையும் ரிவைஸ் பண்ணி அதுக்கான ஷார்ட் நோட்ஸ் எழுதி அதுக்கான ப்ராப்ளம் சால்வ் பண்ணி தயாரா இருங்க. எக்ஸாம்ஸ் நோட்டிபிகேஷன் விட்டாங்கன்னா நீங்க ஏற்கனவே எழுதி வச்சிருக்க சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணி அதுக்கு டெஸ்ட் எழுதி அதை திரும்ப அகைன் ரிவைஸ் பண்றதுக்கு மட்டும் டைம் கரெக்டாவே இருக்கு. நோட்டிபிகேஷனை விட்டு அப்பதான் நான் படிக்க ஆரம்பிக்கிறேன்னா அந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு நம்ம வந்து எலிஜிபிள் கிடையாது. அதை புரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட் நாட் வந்து ஒரு காலேஜுடைய எக்ஸாம் கிடையாது. ஒரு நைட்டு படிச்சு நாளைக்கு காலையில எழுதிட்டு நாளைக்கு மதியானம் மறக்கிறது. புரியுதா? சோ நீங்க வேஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு மினிட்ஸும் ஒவ்வொரு ஹவர்ஸ்க்கும் நீங்க ஒரு ஜஸ்டிபிகேஷன் கொடுக்கணும். நீங்க தான் வேஸ்ட் பண்றீங்க, உங்களை யாரும் வேஸ்ட் பண்ணலாம் சொல்லல. ஸோ கிளியரா? ஸோ இது பயமுறுத்துறதுன்றது கிடையாது. இதெல்லாம் நாங்க பண்ணல, நான் பண்ணல. சரியா? ஏதோ எக்ஸாம் எடுத்து உட்காந்து ஒரு புக்கை படிச்சேன்னா, காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரு சப்ஜெக்ட் முடிச்சேன்னா அது ஏதோ பெருசா சாதிச்ச மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஒரு சப்ஜெக்ட் படிச்சுட்டேன், நானு சாதிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி. அந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு தாட் வந்து வேஸ்ட். அது படிச்சது வந்து சின்னது தானே, படிக்க வேண்டியது நிறைய இருக்கு. ஆமா தானே? சோ அதை நோக்கி நம்ம போகணும். சரியா? சோ அதனால இப்ப இங்க இருக்கீங்க, இன்ஸ்டியூட் வந்து படிக்கிறீங்க, உங்களுக்கு ஃபேக்கல்டி சப்போர்ட் இருக்கு. நாங்க படிச்சப்பெல்லாம் அப்படிலாம் கிடையாது. அப்பெல்லாம் ஃபேக்கல்டி, ஸ்டூடெண்ட் தான் ஸ்டூடெண்ட் அப்படி மாதிரி தான் இருந்துச்சு. பட் இப்ப அப்படி கிடையாது. ஜஸ்ட் உங்க ஃபேக்கல்டிங்கிறது ஜஸ்ட் உங்க சீனியர் தான். நான் உங்களுக்கு 30 வருஷம் மூத்தவன் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. உங்க ஃபேக்கல்டிஸ் இருக்காங்களா உங்களோட ஜஸ்ட் உங்க சீனியர்ஸ் மட்டும் தான். உங்களை கைட் பண்றதுக்காக தான் இருக்கும். ஜஸ்ட் உங்களுக்கு டீச் பண்றோம். அட் த சேம் டைம் நம்ம மூலமா ஒரு ரெக்யூமெண்ட்டுக்கு வந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷம் தானே? கண்டிப்பா தானே? ஏன்னா எனக்கு என்னுடைய ஸ்டூடெண்ட் ஒரு 2 பேர் வந்து ஃபோன் பண்ணி
அந்த லாஸ்ட் டைம் நடந்த ரெக்யூப்மெண்ட்ல நான் செலக்ட் ஆயிருக்கேன் சார்னு சொல்லும்போது எனக்கு அவ்வளவு ஹாப்பினஸ். நான் சொல்லி கொடுத்து ஒரு பையன், நான் அதுக்காக நான் எல்லா சப்ஜெக்ட்ஸும் சொல்லி கொடுத்துட்டு கிடையாது. ஏதாவது ஒரு கொஸ்டின்ஸ் நான் சொல்லி கொடுத்து அதை சால்வ் பண்ணிருப்பான்ல, அந்த பையன் வந்து ஒரு ரெக்யூப்மெண்ட் இப்போ வரும்பொழுது எனக்கு வந்து ரொம்பவே சந்தோஷம். ஸோ அதுக்காக தான் நாங்க வந்து என்ன சொல்றது, எக்ஸ்பெக்ட் பண்றோம். எங்களை மாதிரி நீங்களும் டைம் வேஸ்ட் பண்ணாம ஒரு கரெக்டான பாத்துல போகணும் அப்படிங்கிறதுக்காக கைட் பண்றோம். புரியுதா? ஸோ அதனால கொடுத்திருக்க டைம் ரொம்ப வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுடைய கமிட்மெண்ட்ஸ், ஒரு இன்ஸ்டன்ட் ப்ரெஷர் தரக்கூடிய கமிட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஹோல்ட் பண்ணி வைங்க. ஸோ கிளியரா? படிப்புக்கு மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. உங்களுக்கு ஜாப் வேணும்னா, அப்படி எனக்கு வேணாம், ஏன்னா அதையும் பார்த்துட்டு இதையும் பார்ப்பேன்னா அது இட்ஸ் அப் டு யூ. ஸோ கிளியரா? அதனால கொஞ்சம் எல்லாத்தையும் ஹோல்ட் பண்ணுங்க. படிக்கிறதுக்கு மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. இந்த ப்ராசஸ் எல்லாத்தையும் திரும்ப வந்து ரீகால் பண்ணுங்க. ஸோ சொன்னது எல்லாமே ஞாபகம் இருந்துச்சுன்னா அப்படி ஒன்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா இதெல்லாம் நான் பண்ணல, நானும் பண்ணல. கொஞ்சம் கடைசியா கொஞ்சம் டைம் எடுத்துக்க. ஏன்னா இப்போ ஒரு ஏர்லி ஸ்டேஜ்ல நீங்க ப்ரிப்பரேஷன் ஸ்டேஜ்ல இருக்கும்போது உங்களுக்கு எந்த கமிட்மெண்ட்ஸும் இருக்காது பெருசா. வீட்டில் ப்ரெஷர் பண்ண மாட்டாங்க, உங்களுக்கு பர்சனல் கமிட்மெண்ட்ஸ் எதுவும் இருக்காது ஒரு ஏர்லி ஸ்டேஜ்ல. பட் ஒன்ஸ் ஏஜ் ஆக 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 உங்களுக்கு கமிட்மெண்ட்ஸ் எல்லாமே வரும். பசங்க கண்டிப்பா வேலைக்கு போகணும், பொண்ணுங்களுக்கு வீட்டில் ப்ரெஷர் பண்ணுவாங்க, வேலைக்கு போறியா, என்ன படிச்சுட்டு இருக்க, மேரேஜ் பண்ணணும் அப்படிம்பாங்க. பசங்களுக்கு சொல்ல வேணாம், பசங்களுக்கு மேரேஜ் எல்லாம் ஆகாது. சரியா? சொல்றேன் நானு, வேலை கிடைச்சா மட்டும்தான். ஆமா தானே? சரியா? வேலை போகணும், அதுதான். சரியா? அதுக்காக தப்பா சொல்ல வரல, பொண்ணுங்க பசங்க நான் பிரிச்சு சொல்ல வரல. நான் சொல்றேன், ரியாலிட்டி சொல்ல வரேன், நான் ட்ரூத் சொல்ல வரேன். சோ கொஸ்டின்ஸ் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க ஒவ்வொருத்தரா. கிளியரா? சோ அதனால சோ அந்த எக்ஸ்ட்ரீம்லாம் நம்ம போக வேணாம். படிக்க வந்திருக்கோம், படிப்போம். எல்லாத்தையும் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரம் படிச்சுட்டு எல்லாத்தையும் வந்து ஒரு மூட்டை கட்டி ஓரமாக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்லது. புரியுதா? சோ நான் எப்பயோ படிக்க ஆரம்பிச்சு நான் ஸ்டார்ட் பண்ணேன். நானு நடுவுல எங்கெங்கயோ போனேன், இசிஜி மாதிரி மேல கீழே, ஸோ சம்வேர் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்தாச்சு. போயிட்டு வந்து கடைசியா என்னோட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு என்னுடைய புக்ஸ் எல்லாத்தையும் மூட்டை கட்டும்போது ஒரு ஹாப்பினஸ் இருந்துச்சு. அதுக்கு ரொம்ப நாள் டைம் எடுத்துக்கிட்டுச்சு. மூட்டை கட்டுறது மீன்ஸ் வந்து பத்திரமா எடுத்து வச்சிருக்கேன், நான் எங்கேயும் தூக்கி எல்லாம் போடல. ஸோ அந்த ஒரு ரேப் பண்ற ஒரு மொமெண்ட் இருக்குல்ல, அதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டேன் நான். ஸோ அது கொஞ்சம் சீக்கிரமா பண்ணுங்க. ஸோ அட் த சேம் டைம் இதே இன்ஸ்டியூட்ல ஒர்க் பண்ற நம்மளுடைய உங்களுக்கு டீச் பண்ற எலக்ட்ரிக்கல் டீச் பண்ற ஒரே ஃபேக்கல்டி லோகநாதன் சொல்லிட்டு, சரிங்களா? ஸோ அவரும் வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட்ல டிஎன்பிடிசிஎல் கூட வராரு, அதாவது டிஎன்இபில பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கீழே வராரு. ஸோ அதுவும் வந்து ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் தான். ஒரு ஃபேக்கல்டி அஸ் வெல் வந்து என்னுடைய கிளாஸ்மேட், யூஜி கிளாஸ்மேட், என்னுடைய ரூம்மேட் அண்ட் எவ்ரி திங். சரிங்களா? ஸோ என்னுடைய நண்பர். ஸோ என்ன சொல்றது, திரும்ப சேம் ஃபேமிலிக்குள்ள வராருங்கிறது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நானும் அவரு தான் சேம் ஆரம்பிச்சோம். சரிங்களா? போடும்போது ஒன்னா ஆரம்பிச்சது, நானும் அவரு தான் சேர்ந்து ஆரம்பிச்சோம். எங்கெங்கயோ போயிடுச்சு, என்னுடைய இசிஜி மாதிரி அவருடைய இசிஜி வேற எங்கேயோ போயிடுச்சு. அதுக்கப்புறம் திரும்ப 2 பேரும் யுனைட் ஆனோம். ஸோ நான் டிஎன்இபிக்குள்ள போயிட்டேன், அவரும் டிஎன்இபிக்குள்ள வராரு. ஸோ அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் கோலா இருந்தாலும் சரி, எந்த கோலா இருந்தாலும் சரி இருக்கணும். ஸோ என்னுடைய ஹாப்பினஸ் இருக்கும்போது நான் வந்து என்னுடைய வேலை கிடைச்சி போகும்பொழுது எனக்கு ஹாப்பினஸ் வந்து ஒரு 50% தான் இருந்துச்சு. ஸோ ஒன்ஸ் அவருக்கு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் என்னுடைய ஹாப்பினஸ் வந்து ஃபுல்ஃபில் ஆச்சு. ஏன்னா சேம் ஆரம்பிச்சோம், சேம் முடிக்கணும். எங்க ஆரம்பிச்சோமோ எங்க முடிக்கணும். ஸோ இதுதான் எங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் கோல். ஸோ அதே மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பும் வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணிக்கோங்க, படிங்க, மியூச்சுவலா ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லிக் கொடுங்க, உங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, அவங்களுக்கு தெரிஞ்சதை உங்ககிட்ட வாங்கிக்கோங்க. ஓகேவா? நீயும் போ நானும் போ அப்படின்ற மாதிரி தான். ஸோ என்னோட இப்போ லாஸ்ட் டைம் நடந்த ரெக்யூப்மெண்ட்ல என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், என்ன மாதிரி நான் போன ரெக்யூப்மெண்ட்ல வந்தவங்க ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 5 பேர் வந்திருக்கிறது வந்து சொன்னாங்க. ஓகேவா? என் கூட ஒர்க் பண்ற இப்ப நியூலி ஜாயின் பண்ண ஏஇஸ் வந்து அவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்றாங்க, 5 பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுதானே ஹாப்பினஸ். ஆமா தானே? ஒரு ரூம்ல 5 பேர் இப்ப உட்காந்துருக்கீங்க, இந்த 5 பேரும் செலக்டடு. இந்த 5 பேர் நீங்க பாத்துப்பீங்க, ஒரு இடத்துல பாத்துப்பீங்க. ஒவ்வொருத்தர் வேற இந்த இடத்துல ஒர்க் பண்ணீங்க, இன்னொரு ஊர்ல ஒர்க் பண்ணீங்க, எல்லாரும் பாத்துப்போம். ஓகேவா? சோ அதனால கஷ்டப்பட்ட காலங்கள் எல்லாமே வந்து ஒன்ஸ் நீங்க சக்சஸ் ஃபேஸ் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாமே வந்து ஒரு ஹாப்பியரா இருக்கு. அதுதான் ரியல் சந்தோஷம். ஓகேவா? சோ அதனால படிங்க. அண்ட் இதுக்கு மேல வந்து என்ன சொல்றது, லோகநாதன் இந்த இன்ஸ்டியூட்ல ஒர்க் பண்ற ஃபேக்கல்டி. சோ அவரும் வந்து அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணுவாரு. சோ அதை வந்து கேளுங்க. ஓகேவா?
ஓகே, குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ நான் என்ன சொல்லணும்னு நினைச்சனோ என்னுடைய நண்பரே வந்து பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி சொல்லிட்டேன், சரிங்களா? ஸோ நான் என்ன நினைச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஒரு 6-7 வருஷமாவே ஒரு கனவு வருங்க. ஒரு பெஞ்ச் இருக்கும், அந்த பெஞ்சுக்கு முன்னாடி என் பேர் இருக்கும். பட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேர் இருக்கும், அந்த சேர் எம்டியாவே தான் இருக்கும். அது ஒரு 6 வருஷமாவே இருக்கு. ஸோ இன்னைக்கு நேற்று இல்லை, ஸோ அது பல பல கனவுகள்லேயே அது வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது அது எந்த போஸ்ட்னு எனக்கு தெரியல. பட் ஒவ்வொரு நாளும் நம்ம தூங்கி எந்திரிக்கும் போது எனக்கு என்ன தோணும் அப்படின்னா, அந்த சேர் வந்து அது எங்க இருக்கு எங்க இருக்கு அப்படின்னே தான் நான் தூங்கி எந்திரிக்கும் போது பார்ப்பேன். சேர் இருக்காது, பிகாஸ் கனவு போயிடும், சரிங்களா? ஸோ இப்படியே தான் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்ப எங்களுடைய ஜேர்னி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7 வருஷமா போயிடுச்சு, சரிங்களா? ஸோ இதுல இன்பிட்வீன்ல கொஞ்சம் இடத்துல ஒர்க் பண்ணோம். அப்புறம் ஒரு இனிஷியல் ஸ்டேஜ்ல வந்து படிக்க ஆரம்பிச்சோம். ஸோ டியூ டு சம் சுச்சுவேஷன் நம்ம என்ன பண்ணணும் அதாச்சுன்னா, ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம ட்ராக்கை மாத்தி வேலைக்கு போகணுங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு. ஸோ அப்புறம் அங்க இருந்து மறுபடியும் இந்த கோவிட் டைம்ல வந்து மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா யுனைட் ஆகுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்பதான் இந்த ப்ராசஸ் ஆரம்பிக்கிறோம். ஸோ உங்களுக்கு நல்லாவே தெரியும், கோவிட் வந்த பொழுது என்னாச்சு அப்படின்னா ரெக்யூர்மெண்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கேன்சல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்ப எதெல்லாம் வச்சவங்க கிட்டத்தட்ட இபி மட்டுமே ஒரு 3 தடவை வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் போட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் தடவை ஒரு கேன்சல், செகண்ட் தடவை போஸ்ட்பான், ஸோ 3ஆவது தடவை வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த இபி வருமா? ஸோ ஏஜும் வந்து பாத்தீங்கன்னா ஏஜ் ஃபேக்டர் ஒன்று இருக்கு. ஸோ என்னதான் நம்ம வந்து கேட்டை வந்து பாத்தீங்கன்னா நல்லா ப்ரிப்பேர் பண்ணி பண்ணாலுமே உங்களுக்கு 25 to 27 ஏஜ்க்குள்ள பண்ணிட்டீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாய்ப்பு வரும். சப்போஸ் உங்களுக்கு வந்து அந்த 25ங்கிறத தாண்டும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா கம்யூனிட்டி வைஸ்ல அப்படி அப்படியே உங்களுக்கு அந்த ரெக்யூர்மெண்ட் ஆனது குறைஞ்சிரும். அப்ப என்ன நீங்க பண்ணணும் அப்படின்னா அந்த 25 வயசுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா நீங்க முடிச்சுக்கிறது தான் நல்லது. அதுக்கப்புறம் வந்து ஆல்ரெடி வசந்த் சார் சொன்ன மாதிரி உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா பொறுப்புகள் நிறைய வர ஆரம்பிச்சு. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா இந்த சமூக பொறுப்பு வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும். அப்ப என்னன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஆன்சர் பண்ண வேண்டியதா இருக்கும். உங்க ஃபேமிலி சுச்சுவேஷன் யோசிக்கணும். இந்த மாதிரி நிறைய வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்பெக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வந்து உங்களுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா இன்பில்ட் ப்ரெஷர் வரும். ஸோ நீங்க வந்து இன்டர்னலா ஸ்ட்ரெஸ்ஸா இருப்பீங்க. ஸோ அப்ப இன்டர்னலா ஸ்ட்ரெஸ்ஸா இருக்க பொழுது நீங்க என்னதான் உட்காந்து வந்து நம்ம படிச்சிருந்தாலும் நமக்கு என்ன ஆகாதுன்னா அந்த விஷயம் வந்து கரெக்டா மைண்ட்ல போயிட்டு ஸ்டோர் ஆகாது, சரிங்களா? ஸோ அப்ப அந்த ஆப்டான விஷயத்த எவ்வளவு குறுகிய பீரியட்ல நீங்க ஒர்க் பண்றீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப படிக்க வரீங்க அப்படின்னா ஒரு 2 இயர்ஸ் தான். ஸோ நான் 2 இயர்ஸ் வரேன். ஸோ 2 இயர்ஸ்ல வந்துட்டு 1 இயர் நான் சப்ஜெக்ட் நல்லா தரவு பண்றேன். ஸோ அடுத்த 6 மாசம் டெஸ்ட் போடுறேன். அடுத்த 6 மாசத்துல கிளியர் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன வேலையோ நீங்க போயிடலாம். ஸோ அப்படிதான் உங்க மைண்ட் செட் இருக்கணும். ஸோ உங்களுக்கு என்ன இருக்கக்கூடாதுன்னா ஒரு டிராகிங் ப்ராசஸே இருக்கக்கூடாது. ஸோ ஜவ்வு முட்டாய் மாதிரி ரொம்ப காலம் வந்து இழுத்துட்டே போனீங்கன்னா உங்களுக்கே அது என்ன ஆகும்னா ஸோ நம்ம வந்து இதுக்கு எலிஜிபிளா, ஸோ நம்ம இதை கரெக்டா தான் சூஸ் பண்ணோமா, சப்போஸ் நம்ம தப்பா மாத்திருக்கலாமே, அப்ப வந்து ஒரு 2-3 வருஷத்துல வேலைக்கு போயிருக்கலாமே. ஸோ இந்த மாதிரி தாட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த எண்ணங்கள் வந்து ஏற்படக்கூடாது அப்படின்னா ஸோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பீரியட்ல நீங்க என்ன பண்ணணும்னா நல்லா கிராஸ்பிங் பவரை வந்து ஏத்திக்கணும். ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு உங்களுக்கு கிராஸ் பண்ண முடியும், கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் எத்தனை தடவை ரீகலெக்ட் பண்றீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இப்ப என்னுடைய சைடு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ நான் டெக்னிக்கல் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுமே கிட்டத்தட்ட 100 முறை எழுதியிருப்பேன். என்னுடைய நோட்ஸையே நான் ஒவ்வொரு சப்ஜெக்டும் 100 முறை எழுதியிருப்பேன், சலிக்காம எழுதுவேன். நோட்ஸ் எடுப்பேன். ஷார்ட் நோட்ஸை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 வருஷத்துல ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் அந்த ஷார்ட் நோட்ஸை ஒவ்வொரு தடவையும் வந்து பாத்தீங்கன்னா நோட் எடுப்பேன். ஸோ ரஃப் நோட் எடுத்துட்டு ஸோ என்னோட ஷார்ட் நோட்ஸ் வந்து ஒரு 50 பேஜ் இருக்குன்னா 50 பேஜ் உட்கார்ந்து எழுதுவேன், சலிக்கவே மாட்டேன். அப்ப என்னன்னா நீங்க வந்து படிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சலிப்பே அடையக்கூடாது. ஸோ அப்ப நீங்க எத்தனை தடவை திரும்ப 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 பண்றீங்களோ அப்ப அந்த அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு அது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோர் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணவே ஸோ சார் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கொஸ்டின் பேப்பர் சால்விங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணும்பொழுது உங்களுக்கு என்ன ஐடியா கிடைக்கும்னா ஸோ இந்த இந்த ஏரியாவை நம்ம வந்து நல்லா கவர் பண்ணோம், ஸோ இந்த ஏரியாவை வந்து பாத்தீங்கன்னா லெஸ் வெயிட்டேஜ் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ என்னதான் ஃபேக்கல்டிஸ் வந்து உங்களுக்கு வந்து ஸோ இன்சிக்ஸ் பண்ணாலும் ஸோ நீங்க வந்து அதுல நீங்க இறங்கி ஒர்க் பண்ணும் பொழுதுதான் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ உங்க ஃபேக்கல்டி வந்து அவர் வந்து மெத்தட் ஏல வந்து போட்டிருப்பாரு. ஸோ மெத்தட் பி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க. இப்ப நீங்க ஒரு 4-5 கொஸ்டின்ஸ் அதை பார்க்கும் பொழுது என்ன தோணும் அப்படின்னா ஸோ இப்ப இப்படியுமே போடலாம் போல அப்படின்னு உங்களுக்கு தான் அப்பதான் உங்களுக்கு அந்த ஐடியா வரும்.
இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா யூ வில் கோ பிஹைண்ட் த மெத்தட் 1. ஸோ அது பின்னாடியே தான் போயிட்டு இருப்பீங்க. அப்ப மெத்தட் 2ங்கிறதே வந்து பாத்தீங்கன்னா அது வந்து திங்க் பண்ணவே மாட்டீங்க. சரிங்களா? சோ அப்ப என்னன்னா கொஸ்டின் பேப்பரை வந்து திரும்ப 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 எடுத்து பார்த்துட்டே இருக்கு. அப்ப அந்த கொஸ்டின் பேப்பர்ல என்ன கேட்கறானோ அதுக்கு தான் படிக்கணும். சோ இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 10 சப்ஜெக்ட் இருக்கு. சோ அப்ப 10 சப்ஜெக்ட்லயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு n நம்பர் ஆஃப் கண்டென்ட் இருக்கும். சோ அப்ப அந்த n நம்பர் ஆஃப் கண்டென்ட்ல அதுல வந்து ஒரு குறிப்பிட்ட போர்ஷன் தான் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் கொஸ்டின் வரும். சோ அப்ப அந்த மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் கொஸ்டினுக்கு தான் நீங்க ஒர்க் பண்ணணும். அதுல மினிமம் அமௌண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ்க்கு நீங்க மேக்ஸிமமா ஒர்க் பண்ணக்கூடாது. சோ அப்ப அந்த மினிமம் அமௌண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ்க்கு நீங்க மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா சோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டைம் அதிகமா எடுத்துட்டே போகும். சோ அப்ப வந்து ஒரு எந்த ஏரியா வந்து ஒரு 80% வந்து ஸ்ட்ராங் பண்ணணுமோ அதை வந்து நீங்க பில்டு பண்ணி அந்த 80% வந்து நல்லா ஸ்ட்ராங் பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா? சோ அப்ப ரெஸ்ட் ஆஃப் அந்த 20% நீங்க என்ன பண்ணணும்னா சைட்ல வந்துட்டு சோ அதை வந்து ஒன்னொன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய பாறை மாதிரி இருக்கும். அதை கொஞ்சம் கொஞ்சமா வெட்டிக்கிட்டே வரணும். ஒரு சப்ஜெக்ட்ல வந்து யாருமே வந்து 100% வந்து நான் வந்துட்டு எக்ஸ்பர்ட்னு சொல்ல முடியாது. ஸோ ஈவன் நீங்க கேட் எடுத்துக்கிட்டீங்கனாலுமே ஸோ த மேக்ஸிமம் மார்க் வில் பி சம் 90s. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். அப்ப எல்லா சப்ஜெக்ட்லயுமே ஒரு 2 கொஸ்டின் தெரியாது தான். அப்ப அந்த ஒரு 2 கொஸ்டினும் உங்களுக்கு நல்லா தெரியணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்லி திங் இஸ் யூ ஹேவ் டு ரிவைஸ் த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைஸ் பண்ணாம நீங்க வேற அடுத்த வேலையை செய்யாதீங்க. ஒரு சப்ஜெக்ட் முடிக்கணும் அப்படின்னா நீங்க அந்த இது பண்ணும்போது என்ன பண்ணணும்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை ஃபுல்லா பாத்துருங்க. சோ அதுல என்னதான் கேட்கறாங்க, சோ அதுல எது மேக்சிமமா கேட்கறாங்க, சோ எது மினிமமா கேட்கறாங்க, சோ இந்த மேக்சிமம் மினிமம் சோ அந்த வித்தியாசத்தை நீங்க வந்து புடிச்சுக்கணும். அப்ப மேக்சிமம் ஏரியா கொஸ்டின் வந்து நீங்க எக்காரணத்தை கூட தப்பே பண்ணக்கூடாது. அப்ப மினிமம் ஏரியா கொஸ்டின் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா சோ அதுக்கு நீங்க கொஞ்சம் கொஞ்சமா எஃபோர்ட் போட்டு ஒரு 10 கொஸ்டின்ல 8 கொஸ்டின் வந்து இந்த ஏரியா தான் கேட்கறாங்க. அப்ப அந்த 8 கொஸ்டினுக்கு நான் ஸ்ட்ராங் ஆயிட்டேன், 2 கொஸ்டின் தான் எனக்கு கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு அப்படின்னா அப்ப நீங்க என்ன பண்ணணும் இந்த 2 கொஸ்டின்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா சோ அதுக்கு அப்புறமேட்டு ஒர்க் பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமா. ஓகேங்களா? சோ அப்ப ஒரு சப்ஜெக்ட் முடிச்சுட்டு 2வது சப்ஜெக்ட் போகும்பொழுது ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா டெய்லி 1/2 hour படிக்கணும். சோ ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் முடிச்சிட்டேன், செகண்ட் சப்ஜெக்ட் முடிச்சிட்டேன், தேர்ட் அப்ப சப்ஜெக்டா போகும்போது என்ன ஆகும்னா சப்ஜெக்ட் நம்பர் 1 வந்து பாத்தீங்கன்னா ஃபேட் ஆயிடும். சோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா என்ன தியரி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்துட்டு 7 to 9 days மட்டும்தான் அவர் ஃபர்ஸ்ட் டே படிச்ச விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா 7th day வரைக்கும் தான் ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸோ ஆஃப்டர் 7th day என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஐ திங்க் 5th daysல இருந்தே உங்களுக்கு ஃபேட் ஆக ஆரம்பிச்சிடும். 2 to 3 days போனாவே 7 to 8 days போத்தீங்கன்னா அப்படியே ஃபேட் ஆயிடும். ஒரு 10th day எல்லாம் வந்தீங்க அப்படின்னா day 1ல நீங்க என்ன கிராஸ் பண்ணி வச்சிருந்தீங்களோ அதுல இருந்து ஒரு 20% டேட்டா தான் உங்களால எடுக்க முடியும். அப்ப இந்த சக்சஸோட ரூலே என்ன அப்படின்னா நீ கொஞ்சமா படிச்சாலும் திரும்ப 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 படிச்சுட்டே இருக்கணும். ஓகேங்களா? சோ நான் வந்து 8 சப்ஜெக்ட் தான் படிச்சிருக்கேன் அப்படின்னா 8 சப்ஜெக்டையும் திரும்ப 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 படிக்கணும். சோ ரிப்பிட்டேஷனை நீங்க மிஸ் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா சோ உங்களுடைய கண்டினியூட்டி மிஸ் ஆகும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா சப்ஜெக்ட வந்துட்டு உங்களுக்கு எது ஹார்ட் சப்ஜெக்ட், உங்களுக்கு எது ஈஸி சப்ஜெக்ட் 2ஆ பிரிச்சுங்க. சோ ஈஸி சப்ஜெக்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா ஸ்ட்ராங் பண்ணி வச்சுக்கோங்க. சோ எனக்கு இது ஈஸியா இருக்கு, நான் இதுல வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஸ்கோர் பண்ண போறேன், எனக்கு இது ஈஸியா இருக்கு அப்படின்னு ஒரு எல்லாத்துக்குமே சில சப்ஜெக்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும். சோ இட் மே பி டியூ டு ஃபேக்கல்டி ஆர் இட் மே பி டியூ டு யுவர் இன்ட்ரெஸ்ட். சோ இந்த மாதிரி அப்ப அந்த ஈஸி சப்ஜெக்ட வந்து பாத்தீங்கன்னா டெய்லி அதை வந்து பாத்தீங்கன்னா டெய்லி 1/2 hour சும்மாவாவது படிச்சிடணும். சோ அப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு 5-6 சப்ஜெக்ட் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கு அப்படின்னா சோ அதுல வந்து உங்களை தூங்கி எந்திரிச்சு கேட்டா கூட எனக்கு ஃபார்முலா சொல்ல தெரியணும், அதுக்கு ரிலேட்டடான டேட்டாஸை வந்து ரீகலெக்ட் பண்ணணும். அப்ப எந்த ஏரியாஸ்லாம் வந்து உங்களுக்கு கஷ்டமா தெரியுதோ அதுக்கெல்லாம் ஒரு நாளைக்கு வந்து மினிமம் 4 to 5 hours வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரிக்கல் அப்படிங்கறதுனால சோ ஐ கேன் சே பவர் எலக்ட்ரானிக்ஸ். சோ பவர் எலக்ட்ரானிக்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா யூ வில் ஹேவ் n number of formulas. ஸோ ரெக்டிஃபயர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ ஐ திங்க் இட் மே பி 10 to 12 டைப்ஸ் இருக்கும். ஸோ அது எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா யூ வில் ஹேவ் ஆவரேஜ் பவர், ஆர்எம்எஸ் பவர், ஸோ இந்த மாதிரி ஆவரேஜ் வோல்டேஜ், கரண்ட், இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். ஸோ அப்ப அதுக்கு எல்லாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபார்முலாஸை வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ரெடியா வச்சுக்கணும். அப்ப என்னன்னா அந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் ஒரு நாளைக்கு 4 to 5 hours வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ சேம் வைஸ் பவர் சிஸ்டம், சேம் வைஸ் மிஷின்ஸ், சேம் வைஸ் மெஷர்மெண்ட்ஸ். சரிங்களா? சோ அதுவே இன்னொரு சைடு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நெட்வொர்க், டிஜிட்டல், கண்ட்ரோல் சிஸ்டம், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட் படிச்சீங்கன்னாவே நீங்க உங்களுக்கு என்ன ஆகும்னா ஒரு நம்பிக்கை வந்துடும். ஓகே நான் இதுல இவ்வளவுதான் இருக்கு அப்படின்னு. அப்ப என்ன பண்ணணும்னா அதெல்லாம் டெய்லி ஒரு 1/2 hour 1 hour மட்டும் அதை ரிவைஸ் பண்ணிட்டே போயிடும்.
ஸோ இந்த சைடு உங்களுக்கு பாத்தீங்கன்னா வெயிட்டேஜான சப்ஜெக்ட் பிளஸ் கொஞ்சம் டிஃபிகல்ட் டு ரிமெம்பரா இருக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு நாளைக்கு 3ல இருந்து 4 மணி நேரம் ஒர்க் பண்ணும். ஓகே, ஸோ அப்ப டெக்னிக்கல் ஒரு சைடு விட்டுருங்க. ஸோ இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ எய்தர் ஃபார் ஈவன் டிஆர்பிக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஸோ இந்த டைம் வந்து தே மே ஆஸ்க் 20 கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் டைம் வந்துட்டு 10 கொஸ்டின்ஸ் வந்து இன்டர்வியூக்கும் ஒரு 10 கொஸ்டின்ஸ் வந்து ஜெனரல் ஸ்டடீஸ்ன்னு கேட்டாங்க. ஸோ இப்ப டிஎன்பிஎஸ்சிக்குள்ள நீங்க உள்ள வந்தீங்கன்னாவே ஜெனரல் ஸ்டடீஸை அவாய்டே பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ நான் வந்து என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னா, ஸோ ஜெனரல் ஸ்டடீஸை தேவையில்ல, அதுக்கு பதிலா இபி எக்ஸாம் வச்சிருவாங்க, ஸோ ஜெனரல் ஸ்டடீஸை பொறுமையா பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஒரு தப்பு பண்ணோம். சரிங்களா? ஸோ இப்ப இந்த தப்பு என்னாச்சு அப்படின்னா, என்னுடைய ஒரு ரெக்யூர்மெண்ட்டை வந்து பாத்தீங்கன்னா தள்ளி போட்டுச்சுன்னு. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, இப்ப வந்து ஜெனரல் ஸ்டடீஸ்ங்கிறது ரொம்ப முக்கியமாயிடுச்சு. ஸோ தமிழ்நாடு லெவல்ல நீங்க வந்து எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதினாலும் ஜெனரல் ஸ்டடீஸ் வந்துடும். ஸோ ஹைகோர்ட், ஈவன் ஹைகோர்ட்டை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ எந்த ஒரு தமிழ்நாடு ரெக்யூர்மெண்ட் போர்டுல இருந்து எக்ஸாம் வச்சாலும் ஸோ ரிலேட்டட் டு தமிழ், எஸ்பெஷலி திருக்குறள் வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரி கேட்கணும்னு சொல்லிட்டு மதுரை ஹைகோர்ட் பெஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா அவங்க இன்சிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்ப நீங்க ஜெனரல் ஸ்டடீஸை வந்து அவாய்ட் பண்ணவே முடியாது. அப்ப என்ன பண்ணணும்னா, டெக்னிக்கல் எந்த அளவுக்கு நீங்க போறீங்களோ ஸோ அதே போல வந்து பாத்தீங்கன்னா நான் டெக்னிக்கல் சொல்லக்கூடிய இந்த ஜெனரல் ஸ்டடீஸ்க்கும் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஸோ ஈவன் இந்த ஜெனரல் ஸ்டடீஸ் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி. ஸோ அங்கேயும் பாலிட்டி அதே தான், இங்கேயும் பாலிட்டி அதே தான். ஸோ அங்க என்ன ஆர்டிகல் 19 சொல்லுதோ இங்கேயும் அதே ஆர்டிகல் 19 தான் சொல்ல போகுது. ஸோ அப்போ உங்களுக்கு ஜெனரல் ஸ்டடீஸ்ல பெருசா மாற போறது இல்லை. எஸ்எஸ்சிக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஆர்ஆர்பிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சேம் வைஸ் தமிழ்நாடு ரெக்ரூட்மெண்ட் போர்டு இதுலயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்ப ஜெனரல் ஸ்டடீஸுக்கும் நீங்க ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் தரணும். ஸோ ஜெனரல் ஸ்டடீஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் நீங்க வந்து ஸ்கிப் பண்ணிடக்கூடாது. ஏன்னா அந்த தப்பு வந்து பாத்தீங்கன்னா, ஏன்னா அது ஒரு 60 கொஸ்டின்ஸ் அடிச்சா போதும், 70 கொஸ்டின்ஸ் அடிச்சா போதும் நாம நினைச்சிட்டு இருப்போம். பட் ஆல்ரெடி ப்ரிப்பரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதுல ஸ்ட்ராங்கா இருக்கலாம். ஸோ இப்போ அதை என்ன பண்ணணும்னா, டெக்னிக்கலுக்கு என்ன வெயிட்டேஜ் கொடுக்குறீங்களோ அதே போல நான் டெக்குக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் தரணும். அப்ப நீங்க ஒரு நான் டெக்கை வந்து இப்பதான் ஸ்டார்ட் பண்றீங்க, ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் ஸோ அதுக்கு வந்து இனிஷியலா கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் அதிகமா கொடுத்து ஸோ அதையும் நீங்க வந்து கேரி ஓவர் பண்ணிட்டே போகணும். ஓகேங்களா? ஸோ எங்களுடைய விருப்பம் என்ன அப்படின்னா, ஸோ இந்த இன்ஸ்டியூட் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க, ஸோ ஏதோ ஒரு இதுல வந்து போயிட்டு இருக்கு. ஸோ நாம சொல்லி கொடுத்து பசங்க வந்தா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல வந்து நமக்கு ஒரு சந்தோஷம், அவ்வளவுதான். ஸோ அதை வந்து நீங்க மனசுல வந்து வச்சுக்கிட்டு நீங்களும் அதே மாதிரி வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஸோ இன்னொன்னு வந்து ஒவ்வொரு தடவை நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மனசு உறுத்தலா இருக்கு அப்படின்னா, ஸோ நீங்க உங்களுக்குள்ள கேட்டுக்கூட ஒரே கேள்வி, நான் கரெக்டா தான் போயிட்டு இருக்கேனா, என்னுடைய பாதை கரெக்டா தான் இருக்கா. நீங்க வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா, ஒரு சொபஸ்டிகேட்டடுக்கு உங்களுடைய மைண்டை வந்து பாத்தீங்கன்னா அதுல இருந்து தூக்கி போட்டுடணும். ஸோ சிவாஜி படத்துல சொல்ற மாதிரி தான், நான் கார் இல்லாம கூட நடந்து பழகிக்கிறேன்னு சொல்லுவார். சரிங்களா? நான் பிறக்கும் போது கார்லயே பிறந்தேன் அப்படிங்கிற மாதிரிதான். உங்களுக்கு இப்ப எவ்வளவு ஸ்ட்ரகிள் இருந்தாலும் சரி எல்லாத்தையும் தாங்கிக்கணும். தாங்கினா மட்டும்தான் அந்த சக்சஸ்னு ஒண்ணு கிடைக்கும். சொபஸ்டிகேட்டடுக்குள்ள போயிட்டு எனக்கு வசதியும் வேணும், அதே போல எனக்கு இந்த சக்சஸும் வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஸோ ரெண்டுமே சண்டை தான் போடுமே தவிர இதுல வின்னரே வராது. சரிங்களா? ஸோ ஒண்ணு வந்து எனக்கு இந்த சொபஸ்டிகேட்டட் வேண்டாம்னு சொல்லி நீங்க நவுத்தி வச்சிட்டீங்கன்னா மட்டும்தான் இந்த வின்னிங் அப்படிங்கிற ஒரு இந்த சக்சஸ்ங்கிற அப்படிங்கிற ஒரு கப் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ சொபஸ்டிகேட்டட்லேயே நான் வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறது வந்து இட்ஸ் அது வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு ஃபெயிலியர் ஐடியான்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் எனக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த சேம் தான் நடந்தது. சரிங்களா? ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய சொபஸ்டிகேட்டட் தாட்ஸை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் ஓர வச்சுட்டு ஸோ நீங்க எவ்வளவு வந்து ஹர்டில்ஸை வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபேஸ் பண்ண போறீங்க ஸோ அப்படிங்கிற விஷயத்த மட்டும்தான் நீங்க பார்க்கணும். சரிங்களா? ஓகே, ஸோ ஹோப் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல் த ஃபியூச்சர்ஸ் வில் பி சக்சஸ். ஸோ நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா உங்க மனசாட்சி படி ஸோ நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா ரன் பண்ணுங்க. ஸோ உங்க மனசாட்சிக்கு நீங்க கரெக்டா நடந்துட்டீங்கன்னாவே ஸோ நீங்க வந்து சக்சஸ் ஆயிடுவீங்க. உங்க மனசாட்சி உறுத்துற அளவுக்கு நீங்க ஒரு விஷயத்த செய்றீங்க அப்படின்னா அப்ப அது என்ன தப்புன்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ அப்ப அதை சரி பண்ணிட்டு நீங்க போங்க. ஸோ அதை சரி பண்ணாத வரைக்கும் உங்களுடைய சக்சஸ் வந்து உங்களுக்கு இல்லை. சரிங்களா? ஸோ தேங்க்யூ ஃபார் திஸ் நைஸ் செஷன். தேங்க்யூ.